பேசும்போது சரியா சொல்லுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய தலைப்பை பொறுத்தவரையிலே நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய குடும்ப உறவுகளை பேணிக் கொள்வதற்கான வழிகாட்டல்கள், ஆலோசனைகள் என்பதுதான் இன்றைய தலைப்பு. உண்மையிலேயே குடும்ப உறவை பேணுதல் என்பது அது எல்லா கட்டத்திலுமே நாம் குடும்ப உறவை பேண வேண்டும். குடும்ப உறவை பேணுவது என்பது வாஜிப், கட்டாய கடமை. நாம் எப்படி 5 நேர தொழுகை தொழுகிறோமோ, ஜகாத் கொடுக்கிறோமோ, நோன்பு பிடிக்கிறோமோ, ஹஜ் செய்யறோமோ, இப்படி வாஜிப் ஃபர்து நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோமோ, இப்படி நிறைய ஃபர்தான வாஜிபான நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் இஸ்லாத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. எனவே குடும்ப உறவை பேணுதல் என்பது, குடும்ப உறவை பேணி நடப்பது என்பது, இது இஸ்லாமிய மார்க்கத்திலே இது ஒரு கட்டாய கடமை, வாஜிபான ஒரு அம்சம். எனவே இது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நாம் இந்த குடும்ப உறவை பேண வேண்டும். குடும்ப உறவை பேணுவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் இஸ்லாத்தினுடைய பரிபூர்ணத்தன்மையை அவனால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒருவர் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னah, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியா. உறவை துண்டித்து வாழக்கூடிய ஒரு மனிதன் சுவனம் நுழைய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே குடும்ப உறவை ஒரு மனிதன் துண்டிக்கின்ற பட்சத்திலே அவனுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. நாம் ஒரு அடிப்படை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெருக்கடியான சூழ்நிலை, இப்ப இந்த 2 பகுதிகளை நாம் புரிந்து கொள்ளணும். ஒன்று நெருக்கடியான சூழ்நிலை, இரண்டாவது குடும்ப உறவை பேணுவதற்கான வழிகாட்டல், குடும்ப உறவை பேணிக் கொள்வதற்கான வழிகாட்டல்கள். இந்த 2 பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான காலங்களில் நாம் குடும்ப உறவை பேணி வாழ்வதற்கும் இந்த சூழ்நிலையில் நாம் குடும்ப உறவை பேணி வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நெருக்கடியான நிலை என்று ஏன் நாம் சொல்கிறோம் என்றால், இந்த நெருக்கடியான நிலை இது இப்பொழுதுள்ள சூழ்நிலை மட்டும் வைத்து நாம் நெருக்கடியை புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு கஷ்ட சூழ்நிலை, எல்லா இடத்திலும் ஒரு நோய் பரவுகிறது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அதே போன்று
ஒரு ஊரிலே வறுமை ஏற்பட்டிருக்கிறது, பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, அப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். அதே போன்று ஒரு குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். இப்படி பல்வேறு வகையான நெருக்கடிகள் வாழ்க்கையில் ஏற்படும். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது மனிதர்களுக்கு எப்படியான நெருக்கடிகள் அல்லாஹ் கொடுக்கிறான். நெருக்கடி என்றால் அந்த நெருக்கடி, அந்த சூழ்நிலை என்பது நம்முடைய பாசை, நாம் புரிந்து கொள்ற பாசை என்றால் நெருக்கடியான சூழ்நிலை. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் என்றால் வலனபுலுவன்னக்கும், நாம் உங்களை சோதிப்போம். விஷயம் கொண்ட கொண்டு அது பயமாக இருக்கும். ஊர்ல பயம், நெருக்கடி என்ன பயம். இப்ப இந்த பயம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பயம் மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய, அது எந்த பயமாகவும் இருக்கலாம். அச்சம் பீதி நிறைந்த ஒரு சூழ்நிலை. இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. பசிபட்டினி. இப்ப எல்லாருக்கும் இப்ப நான் சாப்பிட்டா என் குடும்பம் சாப்பிடாது. என் குடும்பம் என்னுடைய தாய் தந்தையர்கள், நான் என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உறவினர்கள், இப்படி ஒரு பசி பட்டினியுடைய காலம் சூழ்நிலை. வடக்சி மேல் அம்பாள், பொருளாதாரத்தில் எல்லாருக்குமே இப்ப குறைபாடு. யார் எடுத்தாலும் தொழில நஷ்டம், தொழில இப்ப மாதிரி இல்ல, இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு சோதிப்பான். அது ஒரு ஊரை சோதிப்பான், அல்லது ஒரு குடும்பத்தை சோதிப்பான். ஒரு குடும்பம் வேண்டாம், உம்மா பாப்பா அதை கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்தக்காரர், அவங்களுடைய சின்னம்மா பெரியம்மா, இப்படி வரக்கூடிய உறவினர்கள், இவங்க மட்டும் அந்த ஊர்ல சோதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான் விஷயம் அம்வால் பொருளாதார ரீதியாக, வல் அன்ஃபுஸ் உயிர் சேதம் ஏற்படும். உயிர் நாம பார்க்கிறோம் என்னன்னா, இன்னைக்கு உயிர் பல இடங்கள்ல கொத்தாக மனிதர்கள் மரணிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இது இப்போ உள்ள சூழ்நிலை மட்டுமல்ல, சில கட்டங்களிலே ஒவ்வொரு தொற்று நோய் பரவும், ஒவ்வொரு பேர்ல வரும். அது வந்து கொண்டுதான் இருக்கும். அதுல சாதா பாதகங்கள் கூட குறைய இருக்கும். இப்ப ஒரு தொற்று நோய் வந்து இருக்குது, அதை என்ன செய்ய வேண்டாம், அதனுடைய பாதம் கூட இப்போ வந்திருக்கிறத போல முன்னாடி வந்து இல்லை. அப்படின்னா நாம் பார்த்த வகையில் முன்னாடி வந்து இல்லை. ஆனா வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு, இப்படியான ஒரு தொற்று நோய் பஞ்சம் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில், நாம் வாழ்கின்ற இந்த சூழலை பொறுத்தவரையில இப்படியான ஒரு சூழ்நிலை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது, பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது, மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது, வேலைத்தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்படியான நோய்கள், கொள்ள நோய்கள் பரவுகின்ற பொழுது யார் வீட்டுக்குள்ள தங்கி இருப்பாரோ, பொறுமையாக இருப்பாரோ, நன்மை ஆதரவு வைத்து இருப்பாரோ, அவர் மரணிக்காவிட்டாலும், இப்னு ஹஜர் அது விளக்கம் சொல்லுவாங்க ஹதீஸுக்கு, மரணிக்காவிட்டாலும் வீட்டுக்குள்ள தங்கி ஒதுங்கி அந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீட்டோட இருப்பாராக இருந்தால் அவருக்கு ஷஹீதுடைய உயிர் தியாகம் செஞ்சு, போராட்ட காலத்துல போய் உயிர் தியாகம் செஞ்சு ஒருவர் கொடுக்கிற கூலி அல்லாஹ் தான் என்ன செய்வான், அவர் கொடுப்பான். அவர் மரணித்தாலும் சரி, மரணிக்காவிட்டாலும் சரி. அப்ப எனவே இப்படியான ஒரு சூழ்நிலை நான் பார்க்கிற இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில இது இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உயிர் நாம் அன்புசால் சோதிக்கப்பட்டிருக்கோம். உயிரால் நாம் இன்று உயிர் பல உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கும். பல உயிர்கள் உயிருக்கு பயந்து மனிதன், ஏன்னா உயிர் கண்டிப்பா பயப்படும். சொல்லியிருக்கிறார்கள், ஒரு குஷ்டரோகியை கண்டால் நீ சிங்கத்தில இருந்து விரண்டோடுறத போல நீ என்ன செய், விரண்டோட என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதை தெளிவாக எங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஹதீஸ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எனவே நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், இப்படியான சூழ்நிலை உயிர் நான் பார்க்கிறோம் முடியும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் இப்படியான ஒரு நெருக்கடி பல வகையில மனிதர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், பெரும்பான்மை 90% மக்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று வர்த்தமா விளைச்சல்கள், அதே போன்று பழங்கள் விளைச்சல்கள், அவங்களுடைய விவசாய நிலங்கள், இப்படியான விஷயங்கள்ல ஒரு நெருக்கடி வாழ்க்கை, இப்படி அவங்க மனிதனுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம், இப்படி உள்ள நெருக்கடி நிலை, அது நோயாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி பொருளாதார சேதமாக இருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லோரும் முன்பு ஒரு மாசம் அல்லது ஒரு வாரம் 2 வாரங்களுக்கு முன்னால் உள்ள சூழ்நிலையை விட இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையிலே மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மிக ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல அந்த நெருக்கடி சூழ்நிலை ஆரம்பமாகி கொஞ்சம் கொஞ்சம் வார நேரம் ஏதோ ஒரு வகையில மனிதன் நினைச்சவன் அவனோட சேமிச்சு வச்சிருக்கக்கூடியது, அவன்கிட்ட இருக்கக்கூடியதை செலவு பண்ணுவான். இப்ப 2-3 மாசத்துக்கு ஒருவருக்கு தொழிலே இல்லை.
குறிப்பாக இப்ப ஐக்கிய அரபு அமீரமாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளை கல்ஃப் மத்திய கிழக்குல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வெளியிடங்கள்ல போய் குடும்பத்தை பிரிஞ்சு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சூழ்நிலை சில பொழுது அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கு. நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு வந்தவங்க வந்து திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை. பிள்ளைய பார்க்க வந்திருப்பாங்க, குடும்பத்தை பார்க்க வந்திருப்பாங்க, திரும்பி போறதுக்கு கஷ்டமா ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் பல நிறைய காரணிகள், அதை நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். இப்ப நம்முடைய தலைப்புக்குள்ளே வரணும், அதனால இதுக்கு முன்னுக்குரிய விஷயத்தை சொல்லி போட்டு நான் உங்களுக்கு வரேன். அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வேலை, ஒருவருக்கு 1 மாசம் 2 மாசம் வேலை இல்லைண்டா பிரச்சனை இல்லை, 3 மாசம் 4 மாசம் இல்லைண்டா அவரை சாப்பிடுறது எப்படி? நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், அப்படியே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தற்கொலைக்கு போற அளவுக்கு அவங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மானசீக ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல மனிதர்கள் நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப 4 மாசம் இல்ல, அது மாதிரி இப்படி அவங்க சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, இப்படி பல்வேறு வகையான சூழ்நிலை. சில பொழுது நாம் குடும்பத்தோட இருப்போம், பக்கத்துல உறவினர்கள் இருப்பாங்க, அதே நேரம் வந்து நம்மளோட தெரிஞ்சவங்க இருப்பாங்க, வசதி உள்ளவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சு கொண்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உணவோ அல்லது எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றவங்க, அதே நேரம் வந்து வெளி இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப பாதிப்பாக இருக்கு. எனவே இந்த 2 விஷயத்தையும் வச்சுதான் நாம் என்ன செய்யணும், இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் குடும்ப உறவை நாம் எப்படி பேணிக் கொள்வது, அவர்களுடைய அந்த குடும்ப உறவை நாம் எப்படி ஒழுங்கான முறையிலே குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே ஹதீஸ் சொன்ன அடிப்படையிலே நாம் எப்படி பேணிக் கொள்வது என்பதைத்தான் நாம் இந்த அமர்வினூடாக பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்ப நாம் முதலாவதாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், குடும்ப உறவை பேணிக் கொள்வது. இது எல்லா கட்டத்திலுமே நாம் ஏற்கனவே சொன்னது போல வாஜிப், எல்லா கட்டத்திலுமே வாஜிப் குடும்ப உறவை பேணி நடக்கிறது. அதுக்குரிய ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் எடுத்து அது ஒரு பெரிய பட்டியல், அது தனியாக தான் நம்ம தலைப்பா பேசணும். இப்ப அதெல்லாம் நோக்கம் நோக்கி குடும்ப உறவை சேர்ந்து கொள்வதற்கான குர்ஆனிய வசனங்கள், ஹதீஸ்கள் நம்ம எல்லாம் வந்து அன்றாடம் கேள்விப்படுறதான். குடும்ப உறவை எப்படி ஒரு குறிப்பா ஒரு ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹம் குடும்ப உறவு என்பது முஅல்லகத்துன் பில் அர்ஷ், அரசுல தொங்க விடப்பட்டிருக்கிறது. குடும்ப உறவுக்கு அல்லாஹ் எப்படி கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாங்க, அரசுல அது தொங்க விடப்பட்டிருக்கிறது. அது சொல்லிக் கொண்டிருக்கிறது, யா அல்லாஹும்ம, யா அல்லாஹ், யார் என்னை சேர்ந்து வாழ்கிறானோ, நீ அவனை சேர்ந்து வாழ். யார் என்னை துண்டிக்கிறானோ நீ அவனை துண்டித்து விடு என்று குடும்ப உறவு கேட்டுக்கிட்டீங்க அல்லாஹ்விடத்துல. அப்ப குடும்ப உறவை பொறுத்தவரை இது அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறது, யா அல்லாஹ் என்ன சேர்ந்து வாழ்பவனை நீ சேர்ந்து வாழ், என்னை துண்டிப்பவனை நீ துண்டித்து விடு. அப்ப ஒரு மனிதன் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் அவனோடு சேர்ந்து இருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். ஒரு மனிதன் குடும்ப உறவை பிரிந்து வாழ்வானாக இருந்தால், குடும்ப உறவை துண்டித்து விடுவானாக இருந்தால் அவனை அல்லாஹ் தஆலா துண்டித்து விடுவான், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போய்விடும். அப்ப நாம் இந்த இடத்துல சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், குடும்ப உறவு என்பது அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உணர்வுகள், எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய எண்ணங்கள், நாம் குடும்பமாக பிறந்து விட்டோம் என்ற அந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகளுக்கு அப்பால் இது ஒரு இஸ்லாமிய கடமை. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்று இஸ்லாமிய கடமை என்பதை இஸ்லாமியர்களுக்கு தெளிவாக சொல்கிறது. நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே பிறந்தேன் என்பதற்காக வேண்டி அந்த பாசத்தினால் நான் அன்பு கொள்வது அல்ல இஸ்லாம். அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான், தாயை நீ நேசிக்க வேண்டும், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். நான் தாயை நேசிக்கிறேன், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். என்னுடைய தந்தையை நான் மதிக்க வேண்டும், தந்தையோடு சேர்ந்து வாழ வேண்டும், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நான் என்னுடைய சாட்சி பெரியம்மா, சின்னம்மா பெரியம்மா, இவங்களுடைய சேர்ந்து வாழணும், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நான் என்னுடைய சகோதரிகளோட சேர்ந்து வாழ, என்னோட கூட பிறந்துட்டாங்க என்பதற்காகவா? இல்ல, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த நேசம் பாசம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்தியது. அப்படிதானே? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வலியுறுத்தி, வஅப்துல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்க அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்க்கு எதையும் இணை வச்சிராதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் அவருடைய தௌஹீதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க. எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில தௌஹீத் முதன்மையானதோ, அது இல்லாம வேற எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாதோ, அது போன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டியதுல தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை அல்லாஹ் முதலிடத்தில் வைக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா. அதுக்கப்புறம் அல்லாஹ் குடும்ப உறவுகளை சொல்றான். உங்களோட குடும்ப உறவுகள், நெருக்கமான உறவினர்கள், நெருக்கமான சொந்த பந்தங்கள், இவங்களை எல்லாம் நீங்க பேணிக் கொள்ளுங்க. எஸ் அருணக்கமாக யுன்ஃபிகூன், எதை நாங்க செலவழிக்க வேண்டும்,
என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கு வழிகாட்டுறான். நீங்க உங்களோட அதாவது உங்களோட நெருக்கமானவர்களுக்கு, நீங்க உறவினர்களுக்கு, இனபந்துக்களுக்கு, இரத்த உறவுகளுக்கு நீங்க செலவழிங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப குடும்ப உறவை நாம் சேர வேண்டும் என்பதற்கான குர்ஆனிய வசனங்கள் நிறைய இருக்கிறது, ஹதீஸ் நிறைய இருக்கிறது. எங்களுக்கு நாம் எடுத்து தேடி பார்த்தால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஆழமாக, அகலமாக, விரிவாக விளக்கி இருக்கிறார் என்பதற்கு நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்த்தாலே போதும். குடும்ப உறவை துண்டிக்கின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தை என்ன செய்யறான்? துண்டித்து விடுகிறான். எனவே ஒரு மனிதன் குடும்ப உறவை சேர்ந்து வாழும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகணும் என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகணும், அவனுடைய ஆயுள் நீடிக்கணும் என்று சொன்னா அவன் என்ன செய்யணும்? மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யும்ஸஅல ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. ரெண்டு காரணம் சொன்னாங்க. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுனால ரெண்டு விஷயம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு சிறப்பை சொன்னாங்க. ஒன்று, மன் அஹப்ப, யார் விரும்புகிறாரோ, அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி, அவருடைய வாழ்வாதாரத்துல ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகணும், ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகணும் என்று யார் விரும்புகிறாரோ, என்னுடைய சம்பாத்தியத்தில, என்னுடைய பொருளாதாரத்துல பரக்கத்து உண்டாகணும் யார் ஆசைப்படுகிறாரோ, யார் நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்ய வேண்டும்? குடும்ப உறவை சேர்ந்து வாழணும். அதே போன்று யார் ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரோ, என்னுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று யார் ஆசை வைக்கிறாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழணும். இந்த ரெண்டுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே தீர்வு என்ன? ஒரு மனிதன் உலகத்துல நான் அதிகமா வாழணும், நல்லா வாழணும்ங்கிறத ஆசைப்படுவான். நல்லா வாழணும், செல்வத்தோட வாழணும், நல்லா வாழணும், ரிஸ்க் எல்லாம் பரக்கத்தா கிடைக்கணும், இதான் ஆசை. இந்த ரெண்டு தேவைண்டா குடும்ப உறவு சேர்ந்துக்குங்க. அப்ப ஆயுள் அல்லாஹ் எழுதுறதானே இருக்கும். அல்லாஹ் எழுதியிருக்கான் தானே. ஒருத்தருக்கு அஜல் வந்தா மூத்தா போயிடுவான்னு எழுதியிருக்கான். அப்ப எப்படி இதுல ஆயுள் கூடுங்கன்னு சொல்றீங்க? எப்படி ஹதீஸ் இது புரிஞ்சு கொண்டது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு ரெண்டு கருத்து சொல்றாங்க இமாம். ஒன்று, அவருடைய அந்த வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். அவர் 60 வருஷம் வாழ்ந்தா அவர் தனக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மிச்சம் வேகமா போன மாதிரி இருக்கு. தனது சமூகத்துக்காக வாழ்ந்திருக்கிறார். குடும்பத்தோட சேர்ந்து வாழும் பொழுது ஒரு ஆளுக்கு கிடைச்ச அந்த அந்த அவர் 60 வருஷம் அவர் கிடைச்சதை விட அவருக்கு 60 வருஷம் தான் வாழ்ந்திருப்பார். அந்த கிடைச்ச சந்தோஷமும் இன்பமும் ஒரு 70-80 வருஷம் வாழ்ந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்கும். அதனால முன்னே இமாம்களோட இதை பாக்குறாங்க, முன்னே இமாம்களோட வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்க 30, 40, 50 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எத்தனை புத்தகம், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவங்களோட வாழ்க்கையில கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாள்ல நாம் வாசிக்க கூட முடியாது. இமாம் நவவி எடுத்துக்கொண்டாலும் அவங்களோட வாழ்க்கையில அவங்க எழுதின புத்தகங்களை இப்ப நான் வாசி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வாழ்க்கை முழுக்க போதாது. இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி புத்தகங்கள் எடுத்தா வாழ்க்கை முழுக்க எங்களுக்கு வாசி முடியாது. இமாம் தபரி, இமாம் சுயூத்தி, இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது ஒரு தனிப்பதை வெளியே. சரி, அப்படியே அல்லாஹ் அப்படி அவங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்தை கொடுத்தான். அப்ப வாழ்க்கையில எங்களுக்கு பரக்கத்து உண்டாகும். அதே நேரம் இன்னும் இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். அதே போன்று குடும்ப உறவோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது இவருக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. சேர்ந்து வருகின்ற பொழுது இவருடைய கஷ்டம் லேசாக அது நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தனியே இருக்கிறார், ஒரு நோய் வருதுன்னா யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இவருக்கு காய்ச்சல் வருதா, சளி வருதா, இருமல் வருதா, எல்லாத்துமே இவர் தான் பார்க்கணும், எல்லாமே இவர் தான் பார்க்கணும். இவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்க மாட்டாங்க. அதே இது வீட்டுல இருந்து ஏதாவது ஏற்பட்டா உம்மாட என்ன சொல்லுவாங்க, உம்மாட உம்மா, உம்மாட உம்மா பாட்டி ஓடி வருவாங்க, சின்னம்மா ஓடி வருவாங்க, பெரியம்மா ஓடி வருவாங்க. இவருக்கு தலைவர்த்து தான் வந்து 1000 பேர் மருந்து கொண்டு வருவாங்க. ஆனா இவர் தனியே இருந்தா ஒரு ஓரத்துல இருப்பாரு, ஒரு போன குட்டிங்க நான் இருக்காரு. நான் இங்க சொன்ன கோவிச்சுவாங்க. அப்போ அவரோட பாடு அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு காய்ச்சலா, சளியா, இருமலா ஒன்றுமே இருக்காது. அப்ப இவர் என்ன செய்வாருன்னா தன்னைத்தான் மனசளவுல பாதிக்கப்பட்டுருவாரு. எந்த ஒரு கஷ்டத்துக்கும் உதவி செய்யறதுக்கு யாருமே வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு சிரமம் வருகின்ற பொழுது, அல்லது நெருக்கமான நண்பர்கள் கூட என்ன செய்வாங்க, அந்த இரத்த உறவு எப்பயுமே என்ன செய்யும், ஒரு கட்டத்துல வேலை செய்யும். இரத்த உறவு அல்லாஹ் ஒரு இரத்த உறவுன்னு சொல்ற காரணம் என்னடா, அந்த இரத்த உறவு என்பதற்கு அல்லாஹ் ஒரு இயல்பா ஒரு சக்தி வச்சிருக்கிறான். சில பொழுது மனிதர்கள் அடிப்படையில் முன்ன பின் ஆகலாம், ஆனால் அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது, அல்லாஹ் அது கொடுத்திருக்கிறான். இயல்பாகவே நாங்க வாழ்க்கையில அதை அனுபவித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இப்ப நாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் இந்த குடும்ப உறவை எடுக்கின்ற பொழுது முதலாவது ஒரு அம்சத்தை நாம் புரிஞ்சுக்கணும். முதலாவதாக
இதை வந்து பிராக்டிக்கலாக நாம் பார்க்கிற பொழுது முதலாவது ஒரு அம்சம் என்னன்னா, இப்ப ரெண்டு பகுதியை நம்ம பிரிக்கலாம். முதலாவது அம்சத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று குடும்ப உறவு. அது வந்து இப்ப உதாரணமாக வந்து நாம இருக்கிற ஊர்ல வந்து ஒரு ஊர் எடுத்துக்கொள்ளுங்களேன். உதாரணமாக ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் கீழக்கரன்னு எடுத்துக்கொள்வோம். என்ன கீழக்கரன்னு சொன்னா ஒரு தெருவு எடுத்துக்கொள்ளும். உதாரணம் நான் சொல்றேன், ஒரு தெருவு எடுத்துக்கிட்டா அதுல வந்து அப்படியே ஃபுல்லா இருப்பான் குடும்பம் தான். அப்ப இந்த கட்டத்துல குடும்ப உறவு சேர்ந்து வாழ்றதுங்கிற ஒரு கன்செப்ட் இருக்கு. ரெண்டாவது வெளிநாட்டுல அல்லது வெளியூர்ல இருக்கும்போது அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களோட சூழலை வந்து ஜார் ஜார் அண்டை வீட்டுக்காரர் அவரையுடைய நெருக்கமாக இருக்கணும். அதனால ரசூல் சொன்னாங்க அவுசானி ஜிப்ரீல் வந்து இன்னைக்கு வசிய செஞ்சா பில்ஜார் அண்டை வீட்டாரை நீங்க சேர்ந்து வாழுங்க. ஹத்தா பலன் செய்வர்களுக்கு அவரை அவரு வராசத்துக்கு சொந்தக்காரர் ஆக்கிவாரு. வராசத்து வந்து குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் போகும். அதாவது இல்முல் மீராஸ் என்ற ஒரு பகுதி இருக்குது. அனந்தர சொத்து பங்கீடுங்கிறது எல்லா சொந்தக்காரர்களும் போவாது. அது ஒரு வரையறுக்கப்பட்டது. அல்லாஹ் துல்லியமாக சொல்லிட்டு அதுல ஹதீஸ் எல்லாம் பெருசா இல்ல, சஹீஹ் வாய்ப்புன்னு பாக்குது. ஏன்னா குர்ஆன் தெளிவா சொல்லிட்டு அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில நான் புரிஞ்சு கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு ஜார்ந்த பகுதி இருக்கு அண்டை வீட்டுக்காரர். ஆனா அண்டை வீட்டுக்காரரும் நம்ம சேர்ந்து வாழணும், அவங்களும் சேர்ந்து வாழணும். இப்ப நம்ம எவ்வளவு சேர்ந்து வாழணும், நம்மளோட ஈமான் இருக்குது, இக்லாஸ் இருக்குது, தக்வா இருக்குது. நம்ம வந்து ஏதோ மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்றோம்னா நம்ம சேர்ந்து வாழ்வோம். சரிதானே? அப்ப என்ன இஸ்லாமியர்கள் சொல்லி இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க, ஒரு அண்டை வீட்டுக்காரர் கூட அனந்தரத்துக்கு பங்குதாரர் ஆகிடுவாரோ அந்த அளவுக்கு வசதி செஞ்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவருக்கு இஸ்லாம் இருக்குன்னா அவர் சேர்ந்து வாழ்வார். அப்ப அண்டை வீட்டுக்காரர்கள் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு அவருக்கு வேணும் இஸ்லாமிய கிளாஸ் எல்லாம். அப்ப அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு வேளை அவர் நல்லவராக சேர்ந்து வாழ்வார். அப்ப நமக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இப்ப 2, 3, 4 ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. 50 வீடு பக்கத்துல இருக்குன்னு சொன்னா 50 பேர் 50 மாதிரி இருப்பாங்க. 50 உலகமா இருக்கு. ஆனா இது அண்டை வீட்டுக்காரருக்கு குடும்பமா இருந்தா இவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா அவங்களோட ஹெல்ப் வரும். யாராவது ஒரு நாள் எப்பயாவது நல்லா சமைச்சாங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க. பாக்குறோமா இல்லையா? அது ஒரு சுண்ணா. நல்லது சமைச்சா அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு சுண்ணா. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து வசியத் செஞ்சாங்க. முஸ்லிம்ல ஒரு ரிவாயத் நான் அடிக்கடி சொல்ற ஹதீஸ். யா பாதர் அபூதர் இதா தபக்த மரகதன், நீங்க குழம்பு சமைத்தால், ஆணம் சமைத்தால், கறி சமைத்தால், ஃபஅக்திர் மஅஹா வதஆஹ ஜீரானக், நீங்க அதை கொஞ்சம் கூடுதலா சமைங்க, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒண்ணு கொடுங்க. நம்ம முதல்ல பாக்குறோம், ஒரு கோப்பையில கரையை போட்டு செய்வாங்க, பீங்கான கரையை போட்டு கொண்டு கொடுப்பாங்க, நல்லதாக்கின கொண்டு கொடுப்பாங்க, பக்கத்துல கொடுப்பாங்க. அது கத்த மோதி யாசினெல்லாம் மோதி பங்கு வைக்கிறது அல்ல. அல்லது இந்த கல்யாணத்துக்கு ஒரு திருமணம் வந்தா அதுல அந்த விதத்தை நான் சொல்ல வரீங்க வளமையா எப்பயும் கொடுத்துவாரு. அல்லது ஒரு விசேஷமா ஆட்கின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுக்கறது, இதுதான் சொல்லலாம். அப்ப நாம இதுல தெளிவா புரிஞ்ச வேண்டிய விஷயம் வேண்டாம். நான் என்ன செய்யணும், அப்ப அண்டை வீட்டாளர்கள் கொண்டு கொடுக்குறது. இப்ப 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 எங்களோட குடும்ப உறவுகளா இருந்தா என்ன செய்வாங்க, வந்து தந்து கொண்டே இருப்பாங்க, வந்து கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. ஒரு 50 பேர் வளர்ச்சியோட இருப்பாங்கன்னு சொன்னா உதவி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு பகுதியையும் வச்சுதான் நாம் இதை செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எங்க இருந்தாலும் கணவன் மனைவி தனி இருக்கிறாங்க, ஒரு வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில குடும்ப உறவு இருக்கும். அல்லது ஊரோட இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த ரெண்டு கட்டங்கள்லையும் குறிப்பாக இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலை, நான் இப்போ இருக்கிற இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நாம் இருக்கிற இப்ப இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில நாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது, அது அல்லாம இன்னும் நம்ம பொதுவாக வாழக்கூடிய காலங்கள்ல கூட குடும்ப உறவுல விரிசல் வராம இருக்கிறது, பிரச்சனைகள் வராம இருக்கிறது. அல்லது வந்த பிரச்சனையை நம்ம வந்து மிக இலகுவா ஹேண்டில் பண்றதுக்குரிய சில தீர்வுகளை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். இப்ப இதை பாருங்க, பிரச்சனைகள்ங்கிறது வந்து பாக்குற கண்ணை பொறுத்தான் பிரச்சனைகள் இருக்குது. உதாரணமா நீங்க என்ன கேசுறீங்க, இப்ப வந்து அசர் பையனுக்கு ஏசுறாரு, ஏதாவது திட்டுறாரு, அசர் பையனுக்கு ஏதாவது திட்டுறாரு. இப்ப நான் வந்து அதுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்றேங்கிறத பொறுத்து அது பிரச்சனை விளங்க அவங்க சொல்றது. இப்ப ஏதாவது நீங்க என்ன பார்த்து முகத்தை குறுக்கி பார்த்தாலே என்ன செய்வாங்க, 5 நாளைக்கு பேச மாட்டாங்க. சில ஆட்கள் வந்து மூளைக்கு தான் கேட்டா கூட அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. சில வந்து அப்படி செய்யறவங்களுக்கு மூளை அது விஷயம். ஒரு மூளைக்கான கேட்டா சிலவங்களுக்கு வந்து லேசா இதை எடுத்து சொல்ல செய்ய மாட்டீங்களான்டா அவர் அந்த 3 நாளைக்கு பேச மாட்டார். அப்ப எடுத்துக்கொள்ற விதத்தை பொறுத்தால் பிரச்சனை வரும். சிலவங்களுக்கு வந்து வைஃப் வந்து திட்டாத நாளே இல்லை, அவருக்கு வந்து ரோசம் ஒன்று வராது. ஏன்னா அவருக்கு வந்து பழைய பேச்சு உண்டு. 2வது வந்து சரி
இதோட முடிஞ்சது வாழ்க்கை. ஏதாவது செஞ்சா சாரி என்னத்தை சொன்னாலும் சரி, அப்ப வாழ்க்கையில செய்யும். அப்ப அந்த மாதிரி சில மக்கள் இருக்காங்க. இப்ப இப்படி வந்து குடும்ப வாழ்க்கையில இப்படி போகக்கூடியவங்க இருக்காங்க. இன்னும் சில ஆளுக்கு உப்பு இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க சாப்பாடை, ஒரு வீசு. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பிரச்சனை என்பது குடும்ப உறவுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்பதை தீர்க்கிறது என்பதற்கு முன்னாடி அந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்கிற விதம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அதே நேரம் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கிற விதம் வித்தியாசமாகும். நல்ல சந்தோஷமா இருக்கு, நல்ல பணம் கிடைச்சிருக்கு, நல்ல நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ், சந்தோஷமான செய்தி கிடைச்சிருக்கு, நான் என்ன செய்வேன் சந்தோஷத்துல கிடைக்கிற அப்படியா அப்படி சேர்ந்து எடுத்து எல்லாரும் கொடுப்போம். அதே இது கோபமா இருக்கும் போது வந்து கேட்டா நல்லதை கிடங்க போங்க, நல்லதான் கேட்பாங்க, ஒரு வேலையை பதில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போனாங்க. அப்ப ஒரு சூழ்நிலையை பொறுத்து மாறும். அதே மாதிரி வந்து ஆட்களை பொறுத்து வித்தியாசமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது எப்பயுமே முப்தசி, இப்பயுமே புன்னகைத்தவர்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் புன்னகைத்து கொண்டு இருந்தாங்க. அதே நேரம் வந்து அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னா, நான் 10 வருஷம் உங்களுக்கு திரும்ப செஞ்சேன், ஒரு நாளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீ ஏன் இதை செய்ய இல்லை, நீ ஏன் எதற்காக இதை செஞ்சாய், ஏன் எதற்காக செய்ய இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவங்க. அப்ப நம்ம யார்கிட்ட இருந்து பாடத்தை படிக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கணும். அவங்களுக்கு 1 2 3 எத்தனை மனைவிமார், ஆனா யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள ரீதியாக அவங்கள துன்புறுத்த இல்லை. சின்ன சின்ன மனிதர்கள் அடிப்படையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்தது, ஆனால் யாரையுமே உள ரீதியாக துன்படுத்தவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனோட குடும்ப வாழ்க்கை கடைசி எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அடைந்தார்கள். அவனோட வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, புகாரில வருது, முஸ்லிம் அஹ்லுல் ஈமான் தலைப்புக்குள்ள வருது புகாரில. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹதீஜா வஃபாத்தா போய்க்கு பிறகு கூட அவங்களோட இருப்பாங்க, அவங்களோட நெருங்கி பழகிய தோழிகள், அந்த வயசானவங்க அதுதானே, அவங்களோட தோழிகள் உயிரோட இருப்பாங்க, வயசாளிகள். அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, ஆட்டை அறுத்து அவங்களுக்கு ஒரு துண்டு அனுப்புவாங்க. அப்ப அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்களை கவனிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியா நெருக்கமான உறவினர்களை கவனிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். இப்ப பொதுவாக நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து சரி கிடையாது, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக இவர் திருந்தணும் இவர் திருந்தணும் நமக்கு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து ஒரு மனிதனை பொறுத்தவரையில அவனுடைய மனோநிலை எந்த கட்டத்துல மாறும், எந்த கட்டத்துல அவன் எந்த நிலைக்கு போவான் என்பது தெரியாது. அப்ப எனவே அவன் ஒரு 10 விஷயத்தை, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்ல சொன்னாதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேங்க் நிறைய விஷயம் சொன்னாரு, எடுக்கிறதுக்கு அதை சொன்னாரு, ஆனா விலங்கியல் ஒண்ணும் அல்லது அதை எடுக்கிற கஷ்டம் என்பதற்காக வேண்டி நான் உங்களுக்கு 10 விஷயத்தை சொல்றேன். இந்த 10 விஷயத்தையும் கணவன் ஃபாலோ பண்ணணும், நான் கடைபிடிக்கணும், நீங்கள் கடைபிடிக்கணும், கணவன் கடைபிடிக்கணும். 10 விஷயத்தை. இது மாசல்ல அவங்களுக்கு அது பொண்டாட்டிமா இருக்கு, எல்லாமே வந்து பொண்டாட்டிக்கு பொம்பளைக்கு தான், அப்படி அல்ல மார்க்கம், எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்குதான். அப்ப நான் கடைபிடிக்கணும், என்னுடைய கணவனாக இருந்தா கணவன் கடைபிடிக்கணும், மனைவி கடைபிடிக்கணும், சகோதரர்கள் உறவினர்கள் கடைபிடிக்கணும். அதே மாதிரி உம்மா அப்பா சகோதர சகோதரிகள் எல்லாருமே நான் இதை 10 கடைபிடிக்கணும் என்றுதான் நினைச்சு கொள்ளணும். அப்படி கடைபிடிக்கிற நேரத்துல நிச்சயமாக பிரச்சனைகள் 100க்கு 100 குறையாது. ஏன்னா பிரச்சனைகள் வந்து இல்லைன்னு சொன்னா அது குடும்பமே இல்லை. சில இமாம்கள் வரலாறுகள் சொல்லப்படுது, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு சொல்லப்படுது. அவரு ஒரு 20 வருஷம் மனைவியோட வாழ்ந்தாங்க, ஒரு நாள்ல பிரச்சனை வரையில். அது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சரியான செய்தி, அது அதன் செய்தான். அப்ப அஹ்மது பின் ஹம்பல் மாதிரி வந்து ஒரு மனிதர் இருக்கிறாங்க, அது மாதிரி மனைவி, அது விதிவிலக்கான ஒரு சில மனிதர்களுக்கு அப்படி அல்ல விதிவிலக்காக ஒரு சக்தியை கொடுத்திருப்பான், அது விதிவிலக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே அப்படி என்ன செஞ்சிருக்கு, முன்ன பின்ன நடந்திருக்கு, சஹாபாக்களுக்கு மத்தியிலே முன்ன பின்ன நடந்திருக்கு. அப்ப அதனால வந்து அப்படி அந்த விஷயங்களும் இருக்குது. ஆனால் அது விதிவிலக்கு, விதிவிலக்கு விதி அல்ல. விதி என்பது பொதுவான, அது எல்லா மக்களும் வச்சுப்பாங்க. 199 ஏதாவது பிரச்சனை சின்ன பின்ன முன்ன பின்ன வரும். அது கண்ட்ரோல் பண்றதுக்கு, கட்டுப்படுத்துறது, பிரச்சனைகளை குறைச்சு கொள்வது. இப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து உதாரணம் சொல்லுங்க, கணவன் வந்து மனைவி கேசிட்டார், இப்ப இந்த பேர் கணவன் நல்லா கொடுத்துட்டான்னு சொல்லி அவருக்கு சந்தோஷமாயிருக்குமா? அவருக்கு கவலை ஆயிடும். ஆனா மனைவி நினைச்சிட்டு எனக்கு கணவன் ஏசிட்டாரு, மாப்பிள்ளை ஏசிட்டாருன்னு அவர் என்ன செய்வா, கவலைப்படுவா. இவர் நாம ஏசிட்டோம் நினைச்சு கவலைப்படுவாரு. விஷயம் அப்ப 2 பேருக்கும் பாதிப்பு இருக்குது. இப்ப அம்மாவும் அப்பாவும் கோவிச்சுக்கிட்டு பார்த்து பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் வரும். இப்ப பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது அது வீட்டுக்குள்ள ஒரு என்ன செய்யும்,
ஒரு சுமூகமான நிலை இருக்காது, நாள் ஒழுங்கா ஓடாது. அப்ப இது கேள்விப்பட்டா உமா அப்பாவுக்கு பிரச்சனை ஆகி, உமா அப்பாவுக்கு பிரச்சனை ஆகி, அதே இது இவங்களோட சின்னமா சாட்சி கேள்விப்பட்ட அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகுமே. ஆனா இது ஒரு நாளோட சம்மந்தப்படுது, ஆனா குடும்பத்தோட சம்மந்தப்படுது. அதான் குடும்பம். அதேதானே இன்னும் சில குடும்பம் இருக்குது நல்ல சண்டையாம மாஷா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பங்கள் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஈமான் நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து அது வித்தியாசப்படும். சிலவங்க என்ன சொன்னா அதை நான் சொல்றேன், இப்ப இந்த சொல்ல போற விஷயங்கள்ல அது இருக்கும். சிலர் என்ன குத்தி பாக்குறது, அவங்க நெருக்க மாமாவா இருப்பாங்க, மாமியா இருப்பாங்க, அது சாட்சியா இருப்பாங்க, சாட்சியா நெருக்கமான சொந்தக்காரா இருப்பாங்க, உள்ள கொண்டு வெளியே வந்து எல்லாத்தையுமே நூற்றுக்குள்ள எதிர்பார்க்கலாது. இப்ப நம்ம நம்ம அம்மாட்ட வாப்பாட்ட எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய அம்மா வாப்பாட்ட சகோதரர்கள் எதிர்பார்க்கலாது. அதே சில கட்டங்கள்ல உம்மா கூட சொந்த தாய் கூட 4 பிள்ளைகள்னா 4 பேரையும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய பிள்ளை. இப்ப நிறைய பகுதிகள் உம்மாவை கட்டுப்படுங்க, வாப்பாவுக்கு அது செய்யுங்க, அம்மாவுக்கு செய்யுங்கன்னு சொல்றாங்களே தவிர உம்மா மாதிரி அவங்கள இஸ்லாத்தை கடைபிடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கல. அதிகமான இடங்கள்ல நிறைய அநியாயம், உம்மா மாதிரி செய்யற அநியாயம், வாப்பா மாதிரி செய்யற அநியாயம், இது மிகப்பெரிய அநியாயம். அது எப்படி நாங்க செய்யற மாதிரி தான் நீங்க கேட்கணும், அப்படி அல்ல. உங்களுக்கு இஸ்லாம் சொல்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணமா 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகள 3 பிள்ளைகளுக்கு வாரி கொடுப்பாரு, ஒரு பிள்ளைய மட்டும் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒரு பிள்ளை வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு தங்கச்சிக்கு தாத்தா சகோதரர்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அவர் இங்க பார்த்தா எல்லா சொத்தையும் பங்கு வச்சு அவனுக்கு வாழ்றதுக்கு அவனுக்கு பொண்டாட்டி கொண்டு இல்லாம. அது உண்மை செய்ய அநியாயம் நிறைய இடங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே இப்படிப்பட்ட அநியாயங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விளை கொள்ள வேண்டாம். எனக்கு அல்லாஹ் சொல்றபடி நான் வாழ்ந்ததை சொர்க்கம் போவேனே தவிர உங்களோட தாய்மதியர்களை பேணி நடந்து அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனா நீங்க சொர்க்கம் போறதுக்கு உங்களோட அவன் தான் காரணம். எந்த மகன் பெரிய ஆலிம், எந்த மகன் ஹாபிஸ், எந்த மகன் தொழிலாளி ரிபாத செய்யறான்னு சொல்லி நீங்க சிகரெட் அடிச்சு ரோட்ல போனா தொழுகை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா அவன் நீங்க சொர்க்கம் போயிடாது. அது வாப்பமார் என்ன செய்யணும், அதை சரியா புரிஞ்சுக்கணும். உமாமா பிள்ளைகளோட விஷயத்துல சரியா இருக்கணும், அநீதியாக செயல்பட்டு கொண்டு அப்படி இருக்க கூடாது. அது மாதிரி குடும்ப உறவுகள் அவங்களுக்கு மத்தியில குத்தி காட்டி அவங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய நிலையில குடும்ப உறவுகள் இருக்கக்கூடாது. எனவே எல்லோரும் சுமூகமாக இருக்கிறதுக்கு சில மிக முக்கியமான அம்சங்கள், இத விரிவான பகுதி நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்றேன். முதலாவதாக நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும் குடும்ப உறவு. குறிப்பாக இந்த சூழ்நிலையில நெருக்கடியான இந்த சூழ்நிலையில அதிகமாக முன்ன பின்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தெரியுமா, மன்னிக்கிற பண்பு வரணும். முதலாவது என்ன, மன்னிக்கிற பண்பு வந்துட்டா பிரச்சனை 50% இல்லாம போயிடும். மன்னிக்கணும், அதிகமா மன்னிக்கிற பழக்கம் வரணும். மன்னிக்கிறதுல என்ன குறைஞ்சு போகுது, ஒன்றுமே. ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, நீங்க இன்னொருவரை மன்னிக்கிறதுனால அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்டேக் உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு செலவழித்து கொண்டிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு விட்டுக்கிட்டப்பட்ட சம்பவத்தின் விஷயத்துல அவர் சம்பந்தப்படுறாரு. சொன்னார், நான் அவருக்கு செலவழிக்க மாட்டேன், குடும்ப உறவினர் தான் செலவழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்க அவரை மன்னிங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்ப இல்லையா? அப்படிங்கிறது மன்னிக்கிற பண்பு வரணும். கணவன் மனைவி மன்னிக்கிற பண்பு வரணும். மன்னிக்கிறதால என்ன, நம்ம உலகத்துல எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்போம், மனைவிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டோம். மனைவி கணவன்கிட்ட மன்னிக்க இருக்கும் இல்லை. அப்புறம் பேசட்டுமே, என்னதான் பிரச்சனை ஆயிருந்தானே என்ன மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது ஒரு 100% கோபத்திலேயும் செய்யும், 80% குறைஞ்சிடும். என்ன மன்னிச்சிருக்க, நான் செஞ்சது சரியாக இருந்தா கூட நீங்க குடும்பத்துக்கு மத்தியில ஒற்றுமை வரணும் வேண்டாம், எல்லா பக்கம் சரி இருக்குது ரெண்டா கூட நம்ம என்ன செய்ய மன்னிப்பு கேட்கணும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தவறு செஞ்சாதான் மன்னிப்பு கேட்பேன், அப்படி இஸ்லாத்துல இருக்குதா, நான் தவறு செஞ்சாதான் மன்னிப்பு கேட்பேன். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தஆலாக்கு அவங்க உபரான மாறு செய்யறாங்களா? இல்ல, அல்லாஹ்வுடைய தரஜா கூடுதான் அவங்களுக்கு. அல்லாஹ்வுக்கு சுக்ர் நன்றியுள்ள அடியாராக அவங்க இருக்கிறது விருப்பப்பட்டாங்க. அப்ப நம்ம அப்படி சொல்ற நேரம் இருக்கிற கோபம் போய் அன்பு கூடும். அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மன்னிக்கிற பழக்கம் வரணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைகளை ஏதாவது தவறு செஞ்சா நீங்க அழகான முறையில் சுட்டி காட்டி மன்னிங்க. கணவன் மனைவியை மன்னிங்க, மனைவி கணவனை மன்னிங்க. மன்னிப்பு கேளுங்க, என்ன நான் அப்படி தவறு செஞ்சிருப்பா, நீங்க மன்னிச்சுங்க, நான் அப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன் மன்னிச்சுங்க. அது உள்ளத்துக்கு எண்ணத்தை உண்டாகும், அன்பு உண்டாகும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ் அமைதியை தருவார். மன்னிக்கிறதுனால உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும். நீங்க வெறுப்ப தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன செய்யும்,
வெறுப்பு. ஒரு மனிதன் நெருப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். மன்னிச்சு அவர் மன்னிக்க, நீங்க மன்னிக்க இல்ல, உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாராக இருந்தா உண்மையிலேயே அவர் கொஞ்ச நாள் மன அழுத்தத்தால பாதிக்கப்படுவார். இது இது நான் சொல்றது குர்ஆன் ஹதீஸுடைய சாறு. யார் மன்னிக்காம கோபம் குரோதத்தை அடக்கி வச்சு கொண்டிருப்பாரோ அவர் நாளடைவில் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தினால பீடிக்கப்படுவார். அவர் குழப்பிக் கொள்வார். அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாய். ஏன்னா குடும்பத்துல அது எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் மன்னி. அல்லாஹ் ஷிர்கே மன்னிக்கிறான். அல்லாஹ் எதை மன்னிக்க? எல்லாரையும். அல்லாஹ் உன்னோட இன்னொருத்தரை நான் வணங்குவேன், இன்னொருத்தரை சேர்ப்பேன் சொன்னவனை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்ப அவன் மனம் உருகணும். ஷிர்கோட மூத்த பணத்துல மன்னிப்பு இல்லை. என்ன அவன் மன்னிக்கிறான். நம்ம அவ்வளவு பெரிய தவறு. சரி, நம்ம என்ன சொல்றோம்? ஒரே கோப்பையில ஒரு வீட்டுல ஒண்டா இருந்து தாத்தா தங்கச்சி ஒன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப கல்யாணம் முடிச்சு வேற வேறையா போயிடுவாங்க. இப்ப பிள்ளைகளுக்கு மத்தியில விளையாடும் போது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். இது குடும்ப பிரச்சனையா மாறும். இது எப்படி மாறுது கடைசியில? அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் பகையா மாறி உன்னை மையத்துக்கு நான் வர மாட்டேன், மூத்துக்கு வர மாட்டேன், அவளை மூஞ்சியே காட்டாது. அப்ப இது பரம்பரையாக ஒரு பெரிய வீசலை உண்டாக்கிடும். பாக்குறோமா இல்லையா? நிறைய இடங்கள் அப்படி பாக்குறோமா இல்லையா? அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்யக்கூடாது, உருவாக்கி கொள்ளக்கூடாது. மன்னிப்பு என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை. அதை நம்ம பேணிக் கொள்ள வேண்டும். 2வது விட்டு கொடுத்து வாழணும். முதலாவது என்ன? மன்னிக்கணும். 2வது விட்டு கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் கௌரவிச்சுக்க, ஈகோ வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஈகோ. நான் பெரியாளா, நீ பெரியாளா, பாப்பமே இன்னைக்கு இவ செய்யறாவா இல்லையா, வாப்பா இங்க இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி யோசிக்கிறா, என் வாப்பா அங்கால, என் அம்மா அங்கால, என் வைஃப் சாப்பாடு தட்ட வச்சிருக்கிறா, இப்ப நான் சாப்பிட்டேன். அவ ஏதோ அசதி, பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவங்க போய் படுத்துருவாங்க, அவங்களுக்கு உடம்பு, அதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்க மாட்டாங்க. வாப்பா அம்மா பாக்குறேன் சாப்பிட்ட கோப்பையை கோப்பைன்னு சொல்லுவாங்க, கோப்பைய கழுவி வைக்க மாட்டா, அவ கழுவி வைக்க மாட்டாவோ, மாப்பிள்ள சாப்பிட்டதை எடுத்து வைக்க மாட்டாவோ, அவளுக்கு என்ன அப்படி இப்படின்னு இவங்களுக்கு விளங்காது அவருடைய சூழ்நிலை. இங்க பாப்பா அம்மாவும் இங்க மகனை ஏற்றி விடுறது எடுத்துக்கிட்டு நானே என்ன செய்வேன், ரசூல்லா எப்படி செஞ்சா தெரியுமா, நீ படுமான்னு சொல்லி நம்ம கழுவி வைக்கிறது, நம்ம என்ன குறைஞ்சா போகுது பாக்கு பரட்டுவாங்க மாப்பிள்ள. இது நிறைய நம்ம இந்த குறை சொல்லக்கூடாது. சில கலாச்சாரம், வேற்று மதங்கள்ல இந்த கலாச்சாரம், அந்த கணவனுக்கு அப்படியே ஒரு அடிமையாக ஊழியம் செய்யக்கூடிய பெண்ணை தான் நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? புகாரில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு இல்லாம, தொழுகைக்கு போற அந்த மஸ்ஜிதுல கழிக்கிற, சஹாபாக்களோட கழிக்கிற நேரங்கள் அல்லாத நேரத்தில் என்ன செய்வாங்கடா, ரொட்டி சுடுறதுக்கு மாவு கழுவாங்க, உடுப்பு கழுவுவாங்க, தன்னுடைய பிஞ்ச செருப்பு தைப்பாங்க கையால. இதை விட வேற என்ன வேணும்? நீங்க ரசூலோட பெரிய ஆளா, நாங்க ரசூலோட பெரிய ஆளா? இல்ல. அப்ப பாப்பா அம்மா பார்த்துட்டீங்கன்னா இப்படி கூடக்கூடாது, அதுலயே ஒரு பிரச்சனை. அப்படியா? அதே மாதிரி பெண்கள் பார்க்கணும். பெண்கள் நம்ம யோசிக்கணும் வேண்டாம், ரைட், நமக்கு சில கடமைகள் இருக்குது, மேலதிகமாக நம்ம செய்யலாம். அதே நேரம் ஆண்கள் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், பெண்கள் எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். குறிப்பாக விட்டு கொடுத்து வாழணும், சந்தோஷமா இருக்கலாம். ரைட், ஒரு கட்டத்துல ரைட் எந்த பக்கம் பிழை வந்துட்டு மன்னிச்சுங்கன்னு சொல்லுங்க, முடிஞ்சு விட்டு கொடுங்க, இறங்கி போங்க. என்னட்ட கேட்காம கல்யாணம் நடக்கட்டுமா? உங்களை பொண்ணெடுத்தது முதல்ல நான் தான். தங்கச்சி கல்யாணம் என்ற ஒரு வார்த்தை கேட்கலையே, என்னடா இது? அப்துல் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சு பழிக்காரரு, இதெல்லாம் அதில் சூப்ராண்டா என்ன, கல்யாணம் முடிச்சு அந்த வாசனை திரவியம் அந்த மஞ்சள் நிறத்திலே இருக்கும். அத என்னடா அந்த அவங்க கல்யாணம் முடிச்சு அடையாளம், அந்த பெர்ஃபியூம் மாதிரி அந்த வாசனை திரவியம். ரசூலா கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ரசூலா தெரியாது, திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாம அவன் கல்யாணம் பேசுறதுக்கு பிரச்சனை. ரசூலா அவங்களுக்கு போல விசார் அப்படின்னா நீங்க ஒரு ஆட்டை கொண்டு என்ன செய்யுங்க, வலிமா கொடுங்க. அதே நேரம் கல்யாணத்துக்கு உங்க வாப்பா எனக்கு பத்திரிகை தரீங்க, அது ஒரு பிரச்சனை. யாராவது ஒரு தம்பிட்டு பிரச்சனை, ஒரு 1000 இடத்துக்கு போக வேண்டி இருக்கும். சரி, நம்மளோட நெருங்கிய ஆட்கள் தானே, தம்பிகிட்ட கொடுங்க, கொண்டு கொடுத்து போன, என் ஊர்ல பெரிய ஆள் இல்லையா? இப்படி அந்த ஈகோ, அது என்னன்னு சொன்னா இது ஒரு மனநோய். மொத்தத்துல இதை சொல்லணும்னா மனநோய். சும்மா இயல்பான வாழணும், இயல்பாக நான் வாழணும். என்ன ஒரு பெரிய ஆளா நானே கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு, என்ன இப்படித்தான் இவங்க கூப்பிடணும், என்ன இவங்க இப்படித்தான் நினைக்கணும், என்ன இப்படித்தான் இவங்க பார்க்கணும், எனக்குள்ள ஒன்றை நான் உருவாகி கொண்டது அந்த பிரம்மை. அப்படி ஒரு பார்வை.
என்ன அதாவது இப்ப என்னன்னா இப்ப மாமா மாமி குடும்பம் காலங்கள் காலப்பொடினா கூட இவர் வைத்து உட்கார போது கீழே போனோம் இவர் நினைச்சிட்டு போவாரு. நினைச்சிட்டு போய் அது நடக்கலைன்னா பிரச்சனை ஆயிடும். நினைக்காம சும்மா உட்கார்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படிதான் நடந்துச்சுன்னா விட்டு கொடுங்க. எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து போறதானே அது குடும்பத்துக்குள்ள. ரைட், ஒரு விஷயம் வந்து இப்ப நீங்க செய்யறேன்னு சொல்லிட்டீங்க, ரைட், ஏதோ முன்ன பின்ன டென்ஷன்ல நடக்க இல்ல, சரி அல்ல விட்டு கொடுத்து ரைட் நீங்க அடுத்த இதை செய்யுங்க ஆர்வம் விட்டு முடிஞ்சுது. அப்ப விட்டு கொடுப்பது என்பது முதல்ல மன்னிக்கணும். எல்லா கட்டங்களையும் விட்டு கொடுத்து வாழ பழகிக்கணும். நிறைய இடங்களை விட்டு, குறிப்பாக இந்த உம்மா வாப்பா வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இடைக்கிடைக்க போயிட்டு எனத்தையாவது ஊண்டிக்கிட்டு வழி பண்ணிக்கிட்டு, நான் குறை சொல்ல நினைக்காதீங்க, நிறைய இடங்கள் பிரச்சனை இருக்குது. யாரும் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா உமாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். இந்த சப்ஜெக்ட் பேசணும். மாப்பிள்ளையும் கணவன் வந்து அன்பா இருக்கிறாரு மனைவியோட. இது உமாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை. இது என்னோட கூட இறக்கமாயி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வேற, உங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பு வந்து உங்களுக்கு காட்டுற அன்பு வேற, மனைவி காட்ட வேண்டிய அன்பு வேற. மனைவி காட்டுற அன்பு அம்மா காட்டலாத. அப்ப ரெண்டும் வேற வேற. மனைவிக்கு வேற அன்பு, மகளுக்கு வேற அன்பு, எல்லாருக்கும் பேர் ஒன்றுதான், ஆனா வெளிப்பாடு வேற. காதல் அன்புங்கிறது ஒன்றுதான், அதனுடைய வெளிப்பாடு. நான் என்னுடைய மகளுக்கு நடந்து கொள்ற முறை வேற, மனைவியோட நடந்து கொள்ற முறை வேற, தாய் தந்தையோட நடந்து கொள்ற முறை வேற. வீடியோ இதுல ரெண்டு லைவ் ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன விஷயம் என்னென்றால், அந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நம் மத்தியில உருவாக வேண்டும். அது எல்லா கட்டத்திலையுமே அதை உருவாகணும். அது ஒவ்வொருத்தரும் அது உணர்ந்து கொள்ளணும். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தன்னுடைய புறத்தில இருந்து அந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளணும். அப்படி விட்டு கொடுப்பதன் மூலமாக குடும்பத்துக்கு மத்தியிலே சந்தோஷம். இப்ப நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என்னுடைய இடத்துல இருந்து தான் நான் யோசிப்பேன், நான் என்னுடைய இடத்துல இருந்து இதை செய்வேன், நான் நினைக்கிறத நடக்கணும் என்று நினைச்சால் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே நாம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதற்கு, குடும்ப உறவை சுமூகமான முறையில் வச்சுக் கொள்வதற்கு வழிகாட்டு. இரண்டாவது வழிகாட்டு. மூன்றாவதாக குடும்ப உறவை நாம் சேர்ந்து வாழ்வது. அது எப்படி சேர்ந்து வாழ்றதுங்கிற கன்செப்ட் ஒரு சப்ஜெக்ட், அது வேற. சேர்ந்து வாழ்வதற்கான வழிகாட்டல்கள் அது நம்ம சொல்றோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை செஞ்சா என்ன செய்யும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும். அது ஒரு விஷயம். இது அந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில நாம் குடும்ப உறவுகளை தக்க வச்சுக் கொள்வது, குடும்ப உறவை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு, பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறை. மூன்றாவதாக இந்த சகிப்புத்தன்மையை உருவாகும். எதையும் சகிச்சு கொள்ற பண்பு வரணும். சில பொழுது அந்த ஒவ்வொன்றோட
இணைக்கப்பட்டதாக தான் இருக்கும். அதாவது மன்னிப்போட சம்பந்தப்படும், விட்டு கொடுப்போட சம்பந்தப்படும், சகிப்புத்தன்மை இதை சகிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இப்ப உதாரணமாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது, அந்த பெரிய பிரச்சனையை வந்து நம்ம சகிச்சு கொள்றதுக்கு மனசுல அந்த தயார் நிலையை உருவாக்கி கொள்ளணும். ஹெய் அல் ஹெய்மன் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு அப்துல் கைஸ், அதாவது வஃப்து அப்துல் கைஸ் சொன்ன நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவருக்கு அஸ்ஜத் அப்துல் கைஸுக்கு சொன்னாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தை, அல்லாஹ் தஆலா உங்கள ரெண்டு பண்பு உங்கள்கிட்ட இருக்குது. இன்ன ஃபீக லஹஸ்லத்தை, உங்கள்கிட்ட ரெண்டு பண்புகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். யுஹிப்புஹுல்லாஹ், அதான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒன்று அல் ஹைம் வல் அனாத், அதுல ஒன்று இருந்தால் சகிப்புத்தன்மை, இரண்டாவது நிதானம் சகிப்பு, இந்த ரெண்டும் இருந்தால் அல்லாஹ் அதை விரும்புகிறான். அப்படியே நாம் சகிப்புத்தன்மையோடு செயல்பட வேண்டும். நான் சொல்லதானே, நான் சகிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ மனைவிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கணவருக்கு பிரச்சனை இருக்கும். சில பொழுது வந்து சொல்ல மாட்டாங்க, சகிச்சு கொண்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே சொல்றது, இங்க கணவன் பேசினாலும் அம்மா கோல் போகுது, ஏதாவது சின்ன ஒரு விஷயத்துக்கு அம்மா பாப்பா கோல் போகுது. அதே போன்று இங்க கணவன் எதை எடுத்தாலும் என்ன மனைவி பத்தி அங்கால குடும்பத்துக்கு இப்ப சகிச்சு கொள்ற நிலை இல்லை. ரைட், அப்படித்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. சகிச்சு கொள்ளணும். அவர்கள் வந்து மன்னிக்கிறதுங்கிற ஒரு பாதையோட இந்த சகிச்சு கொள்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இந்த சகிப்புத்தன்மையோட இருக்கிறது கிட்டத்தட்ட பொறுமைக்கு சின்ன வித்தியாசம் இருக்கு. பொறுமை சகிப்புத்தன்மை ரெண்டும் கிட்டத்தட்ட சின்ன வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த சகிப்புத்தன்மை என்பது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில குறிப்பாக இந்த பொறுமைங்கிறது வந்து நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அது எல்லை கடந்த, அதாவது நமக்கு அந்த பொறுமைக்கு என்பது வரைவழக்கணமே இல்லை. அதாவது அஸ்தபுரிந்த சதமத்தில் ஊழா, என்ன கஷ்டம் வந்தாலும் அது அப்படியே நம்ம என்ன செய்யறது, அடக்கி வச்சு கொள்றது. இந்த சகிப்புத்தன்மை என்பது வலியோட நமக்கு இந்த குறிப்பா வந்து இந்த குடும்ப விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, நம்முடைய பொருளாதார விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, சகிச்சு கொள்றது. அதே நேரம் வந்து அதுக்கு அந்த வெளிப்பாடு, அதை எப்படி வெளிப்படுத்துறது, ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துற விதமே தான். உதாரணமாக வந்து ஒருவர் வந்து பொறுமையாக இருக்கிறவர் கூட சில வார்த்தைகளை சொல்லிடுவார். பொறுமையாக இருக்கிறவர் கூட சில வார்த்தைகள் என்ன செய்ய, நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி கூட சில வார்த்தைகளை சொல்லிடுவார். ஆனா சகிப்புத்தன்மையோட இருக்கக்கூடியவர் சகிச்சு கொள்வார், அது பேச மாட்டார். இப்ப உதாரணம் சொல்லுங்க, சிலவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க, நல்ல பொறுமைசாலி, ஆனா வந்து ஒரு எல்லைக்கு வந்தோடனே கடுமையா திட்டுவாங்க. ஆனா சகிப்புத்தன்மையோட இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சகிச்சு பழகிடுவாங்க. நபிமார்கள், ரசூல்மார்கள், அது மாதிரி சஹாபாக்கள் இருந்தாலும் சகிப்புத்தன்மை, பொறுமை ஒரு தனி அபாதம். அதே மாதிரி இந்த சகிப்புத்தன்மை என்பது இந்த பொறுமையோட சம்பந்தப்படுறது. இந்த பொறுமைக்குள்ள சகிப்புத்தன்மை வரும், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சதுதான். அப்ப இதை வெளிப்படுத்த எந்த அளவுக்கு நம்ம சகிச்சுட்டு இருக்கணுமோ சகிச்சு கொள்றது. கஷ்டங்கள், துன்பங்கள், குடும்பத்துல பிரச்சனை வரும், எல்லாத்தையுமே நம்ம சகிச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். இதை வந்து நண்பர்களுக்கு சொல்றது, உறவினர்களுக்கு சொல்றது, சின்ன சின்ன விஷயங்கள், எந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வைக்கணும். நினைச்சா சில விஷயங்கள் இருக்குது நம்மளோட சம்மந்தப்படும், அதுக்கு மனைவி கூட நம்ம சொல்லக்கூடாது. யாராவது வந்து கணவனுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனா மனைவிட்டே பிள்ளைகிட்டே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி மனைவிக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், அதை அவங்க சகிச்சு கொண்டு அவங்க தனிப்பட்ட முறை அப்படி இருந்துருவாங்க. சில கட்டத்துல கணவனும் மனைவியும் சகிச்சு கொண்டு இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு காட்ட மாட்டாங்க. சில கட்டத்துல குடும்பத்துக்குள்ள கஷ்டம் இருக்கு, வெளியே சொல்லிக் கொள்ள மாட்டாங்க. அதுதான் சகிப்புத்தன்மை. இது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யறது, ஊர் முழுக்க கூப்பிட்டு இப்படி வந்துட்டு இப்படி நடந்துட்டு அப்படியான்னு சொல்றது ஜாகிலிய பண்பு. அது எல்லா கட்டங்கள்லையுமே அந்த சகிப்புத்தன்மையை நம்ம உருவாக்கி கொள்ளுவோம்டா அது உபர்த்தம். நான் பெரும்பாலான விஷயங்களை நான் சகிச்சு கொள்வேன், எதையெல்லாம் சகிச்சு கொள்ளணும்னு நமக்கு விளங்கும், நமக்கு புத்தி சொல்லும். இதை நம்ம சகிச்சு கொண்டால் நிச்சயமாக குடும்ப உறவுகளை இது செயற்படாது. அப்படின்னா நிச்சயமாக அதை நம்ம என்ன செய்யணும், பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாலாவது புரிந்துணர்வு உண்டாகும். புரிந்துணர்வு, அதாவது இது மிக முக்கியமான ஒரு அம்சம். புரிந்துணர்வுங்கிறது என்னென்றால் ஒவ்வொருவரும் உங்களை நாம் புரிஞ்சு வச்சு, அதாவது பழகிறது அல்ல. புரிந்துணர்வு பழகிற நிறைய கணவனை பழகுறாங்க, அன்பு கொள்றாங்க, புரிந்துணர்வு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா, நீ எப்ப கோபமா இருக்கிற, எப்ப சந்தோஷமா இருக்கிற எனக்கு தெரியும். அப்ப பாக்குற பார்வையிலேயே ரைட், இந்த சூழ்நிலை இப்படித்தான் புரிஞ்சுப்பாங்க. இப்ப இது குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம். உம்மா மகனை பார்த்தோன்னே மகனுக்கு ஏதோ பிரச்சனை புரிஞ்சுப்பாங்க. கணவன் மனையை பார்த்தா, மனைவி கணவனை பார்த்தா, உம்மாக்கு பிள்ளைய பார்த்தோன்னு விளங்கிடும், பிள்ளைக்கு உமா பார்த்தோம் இன்றைக்கு உமா ஏதோ பிரச்சனை, என்னதான் சொல்லி சொல்லு, ஒவ்வொரு பேச்சிலையும் அவன் கண்டுபிடிப்பாங்க. இப்படி புரிந்துணர்வு.
சில ஆட்கள் மாடு மாறி என்னத்தை சொன்னாலும் விளங்காது. கொண்டாடி அதை சொல்லுவா, இதை சொல்லுவா, அப்படி சொல்லுவா, அப்படி சொல்லுவா, எப்படியா விளங்கப்படுத்த பாப்பா, அது விளங்காது. அது மாதிரி சில விஷயங்களுக்கு பிடிவாதம். உமா அப்பா எடுத்துக்கொண்டா சில இடங்கள்ல பிடிவாதம். அது மாதிரி மனைவிக்கு பிடிவாதம், கணவனுக்கு பிடிவாதம். இந்த புரிந்துணர்வு இல்லாம ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய எங்களுக்கு 100% வந்து ஒவ்வொருத்தருடைய மனசையும் தோண்டி பார்க்கலாது. ஆனால் அந்த புரிந்து கொள்ற அந்த உணர்வு அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான். அது ஒரு நெருக்கமாக அந்த உணர்வு எங்களுக்கு மத்தியில எங்களுக்கு அது ஒரு இயல்பாக ஏற்படும். இன்னைக்கு இவர் கோபத்தோட இருக்கிறாரு, இன்னைக்கு இவர் சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. இவங்களோட இந்த கட்டத்துல எப்படித்தான் நம்ம நடக்கணும். ஒரு ஆள் நல்ல ஜோக் அடிச்சுட்டு நல்ல சந்தோஷமா இருப்பாரு, அவர் ஊர்ல மௌத்தா இருப்பாங்க, இவர் போய் ஜோக் அடிச்சுட்டு இருப்பாரோட. அப்படி அல்ல, எல்லா கட்டத்திலையும் எல்லா மாதிரி எல்லாரும் நடக்கக்கூடாது. ஒரு நல்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கிற ஒரு ஆள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும், நமக்கு ரொம்ப அழகா ஆறுதல் சொல்லணும். அவருக்கு தோட கட்டு ஜோக் அடிக்க ஆரம்பிச்சு அவர் இதாகிடுவார், டென்ஷன் ஆகிடுவார். அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சு வரணும். இந்த புரிந்துணர்வு இல்லாததாலதான் நிறைய வீட்டுகள பிரச்சனை, நிறைய குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனை. உதாரணம், நம்முடைய வேலை, நம்முடைய பிஸி, நம்முடைய சில பகுதிகள் இருக்கும். அதை வந்து நான் என்ன வச்சு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள வச்சுதான் பார்க்கிறோம். உதாரணம் வச்சு கூட பாருங்க, நான் உங்க இடத்துல இருந்து பார்க்கணும், நீங்க எந்த இடத்துல இருந்து பார்க்கணும். இப்ப உதாரணமா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப வந்து ஒரு பெரிய ஆலிமா ஹசர் பைக்கிறாருன்னு உதாரணம், பெரிய ஒரு ஆலிமா. இப்ப நம்ம வந்து அவருக்கு 50 கேள்வி, நான் வந்து ஒரு 50 கேள்வி கேட்டு போட்டு நான் நினைக்கிறேன் தெரியுமா, நான் வெட்டியா இருக்கிறேன், இப்ப நான் ஃப்ரீ ஆகிக்கிறேன், சரியா? இப்ப மசாலா அவர் நான் எப்படி இருக்கணும் அது மாதிரிதான் அவர் நிற்கிறார் நினைச்சு போட்டுதான் அங்க நாம யோசிக்கிறோம். அவரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், மாப்பாட பேசி ஒரு மாசம் ஆயிருக்கும், அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருப்பாரு. அதே மாதிரி அதான் அவர் 50 அனுப்புவார். இப்படி ஒரு 50 பேர் அனுப்புனா எப்படி? கடைசியில் அது ஒண்ணுக்கு பதில் வர இல்லை என்ன கடைசியில சொல்லுவாங்க, சலாத்துக்கும் பதில் மனுஷன் அனுப்பிட்டு போவாங்க. அவன் மூத்தார இடத்துல இருப்பான், அவனுக்கும் இருக்கிற டென்ஷனுக்கு அவன் எப்படியே இருப்பான். உமா அப்பாவோட கொண்டாடியோட பேசி ஒரு கிழமையா இருக்கும், பிள்ளைய பார்த்து ஒரு கிழமையா இருக்கும், ஒரு வாரமா இருக்கும். அது மாதிரி மனைவி அவளே உம்மாட பிரச்சனைக்கும், வாப்பட பிரச்சனைக்கும், அவளை குடும்பத்துல பிரச்சனைக்கும், காசு செலவுக்கு இல்லாம இருக்கும், கணவன் பேச்சு ஒரு பேச்சு. அது மாதிரி மனைவி பகுதி. அது மாதிரி வீட்டுல உங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். உமா அப்பா வந்து அதுக்குள்ள அவங்க வேற ஒரு பிரச்சனை கொண்டு வந்து போடுறது, இப்படியான ஒரு சூழ்நிலை. புரிந்துணர்வு இல்லாம இது அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒவ்வொருத்தரை மத்தியோட புரிந்துணர்வு, அது ஒவ்வொரு பகுதியும் வித்தியாசமானது. அது ஒரு விரிவான ஒரு பகுதி. அதாவது குடும்பத்துக்குள்ள மொத்தமாக உள்ளது, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட உள்ளது, நண்பர்களோட உள்ளது, சமூகத்தோட உள்ளது, தனிப்பட்ட மனிதர்களோட உள்ளது. அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும் வித்தியாசப்படும். எனவே அடிப்படையில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம சொல்லலாம், பார்த்தோன்னே எனக்கு விளங்கிடுமா இவருடைய நிலை தான், அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் இப்படித்தான் இருப்பாரு, இப்படி ஒரு சூழ்நிலை என்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை வச்சு நம்ம அடுத்தவங்க யோசிக்க கூடாது. இப்ப நான் வந்து உங்களிடத்துல இருந்து யோசிக்கணும், உங்களை பத்தி நான் யோசிக்கிறேன். அப்படிதான் நான் வெட்டியா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் அவரை இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினைச்சு கொள்றோம். அப்படி அல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க நான் தான், நீங்கள் எல்லாரும் தான். உமா வேற ஒரு இதுல இருப்பாங்க, அவங்களோட மனோநிலை வேற, அவங்களோட எண்ணம் வேற, வாப்பா மனோநிலை வேற, எண்ணம் வேற, மனைவி மனோநிலை வேற, எண்ணம் வேற, பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு உலகம். அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றுக்கு பிரியாரிட்டி, அதாவது ஒவ்வொன்றை முதன்மைப்படுத்தி வச்சிருப்பாங்க. மனைவி தலையில் வேற ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆയിരിக்கும். கணவன் அது ஒன்றும் கணக்கிலாம இல்லை, அவரோட வேற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப இவரோட பிரச்சனை எப்படிங்கிறத நம்ம பார்த்து அவங்களோட பேசணும், அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லணுமே தவிர நம்மகிட்ட அது கணக்கே இல்லை என்பதனால நம்ம வேண்டிய மாதிரி பேசி என்ன செய்யக்கூடாது, அந்த புரிந்துணர்வு இல்லாம பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. 5வது தாவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்து வாழணும், அதாவது விட்டு கொடுத்து வாழணும். அதே மாதிரி தாவும், விட்டு கொடுத்து வாழணும், சகிப்புத்தன்மையோட வாழணும், புரிந்துணர்வோட வாழணும். அது மாதிரி வந்து தாவுண்டால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் வாழணும், ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மைக்கும் தக்வாவுக்கும் நன்மைக்கும் நீங்க உதவி செய்யுங்க. தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் உதவி செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப நன்மைக்கு இறைச்சத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள இது வரணும். பாருங்க, இன்னைக்கு வந்து அவர் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்வாரு. அது செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அது செய்யுங்க. அல்லது சமூகத்துல 4 பேர் பார்க்கிறாங்க என்பதற்காக உதவி செய்வாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. மாஸ்டர் நல்ல கொடையாளி அவரு,
ஆனா மனைவிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டார், பிள்ளைகளுக்கு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டார். பாக்குறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன மோசடியா இல்லையா, நடிப்பா இல்லையா? நடிப்பு. நம்ம சொல்றது சொந்த மனைவிக்கு சொந்த வாப்பா அம்மாவுக்கு செய்யாம யாரெல்லாம் உலகத்துக்கு செஞ்சு இருக்கிறாங்களோ அது நடிப்பு, சுத்த நடிப்பு. அப்போ அல்லாஹ்வுத்தாலா பேஸ் அடிப்படையில் போகணும். அடிப்படை தாய் தந்தையர் நீங்க குடும்ப உறவை பார்த்து கொள்ளுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. மனைவிக்கு நம்ம என்ன செய்வோம் பாருங்க, உதாரணம் வச்சு கொடுங்க. நம்ம வந்து 4 முழுக்க கஷ்டப்படுறா மனைவி, அது மாதிரி நமக்கு 4 முழுக்க இந்த அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு நாளையில ஓடிக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், ஏதாவது சொல்லுங்க வாங்கி தரேன், அது ஏதாவது சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. ஆனா யாராவது வேற நமக்கு தேவையானவங்க நெருக்கமானவங்க அல்லது அவங்கள ஏதாவது சாதிக்கணும்டா காலுக்குள்ளே கிடக்கும். என்ன சொல்லுங்க நான் செஞ்சுதாரு, இது மட்டுமா இன்னும் செய்வா வேணுமா அப்படின்னு நம்ம இதுல பார்க்கும். அப்ப எனவே இப்ப இதெல்லாம் என்னடா ஒரு மனிதன் உலக லாபத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி, உலகத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி அப்படி செயல்படுறான். வீட்டுக்குள்ள உதவி செஞ்சு கொடுங்க, மனை மக்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு கொடுங்க. அது கல்வி விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, சமூக நடவடிக்கையில அல்லது எல்லா விஷயத்திலுமே உதவி செய்யக்கூடியவர்களா நீங்க இருக்கணும். படிக்கிற விஷயமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நம்ம படிச்சு கொடுக்கறது, அது மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம அவங்களுடைய தேவைகளை செஞ்சு கொடுக்கறது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன்டா பிள்ளைதான் கடைக்கு போய் சாமான் வாங்கணும், பொருளை வாங்கிட்டு வரணும். வாப்பா வாங்கி அப்படிலாம் ஒரு தியரியோட ஏற்படுத்தி வச்சுக்கோம். அதுக்காக வேண்டி வாப்பா போகணும் சொல்லி போட்டு பிள்ளை காலத்து மேல காலம் போட்டுட்டு வாப்பா நீங்க வாங்கிட்டு வான்னு சொல்றோம். அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி நினைச்சிட கூடாது. ஒவ்வொருத்தருக்கு உதவியாக இருக்கணும். நான் என் மனைவி உதவியாக, மனைவி எனக்கு உதவியாக இருக்கணும், நான் இந்த பிள்ளைக்கு உதவியாக, பிள்ளை எனக்கு உதவியாக இருக்கணும். யார் எந்த சூழ்நிலையில, உதாரணமா வந்து சில பிள்ளைகள் வாப்பாவுக்கு வேலை செய்ய விடவே மாட்டாங்க, நல்ல பதவியிலேயே தானே வேலை செய்ய விடவே மாட்டாங்க, என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி சில வாப்பமார் வந்து இல்ல மாஷாஅல்லாஹ் என்ன பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட வைக்க மாட்டாங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த நன்றி எல்லாம் பின்னால் இருக்கணும். அதெல்லாம் அதுல விரிவான பகுதி. அந்த நன்றியோட நம்ம இருக்கணும். நம்மள சின்ன பிராயத்தில் எப்படி வளர்த்தாங்க என்பதெல்லாம் நம்ம புரிந்து வச்சுக்கொள்ளணும். பெருசாகி போனது நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி நான் பெரிய ஆள், நான் இப்படி இந்த கட்டத்துக்கு வந்துட்டேன், என் பாப்பா என்ன அம்மா என்ன உதவி தர்றது இல்ல, நல்லதானே? அப்படியா உதவி செஞ்சு கொடுக்கணும். அப்ப உதாரணமா வந்து ஒரு இடத்துல இருக்காரு, உங்களுக்கு பக்கத்துல ஒரு நெருங்கிய உறவினர்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யுங்க. நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வெளிநாடுகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு சரியான ஒரு வசதி இல்ல, ஆனாலும் குடும்ப உறவுகளுக்கு செலவழிக்கிறாங்க, குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப எனவே இப்படி நம்ம வந்து எங்களுக்கு மத்தியில உதவி செய்யற பண்பாடுகளை, உதவி செய்யற பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இது 5வது. 6வது, அதிகமாக பாராட்டணும். இது வந்து பாராட்டுறது புகழ்றது எல்லாம் வந்து சுன்னா. நம்ம நினைச்சிட்டு என்னடா யாராவது உங்க முகத்துக்கு முன்னால பாராட்டினா புகழ்ந்தா மண்ணை தூக்கி அள்ளி போட வேண்டும், இதான் அப்படிதான் மொழிமாறு விளங்க சொல்லி கொடுக்குறாங்க ஹதீஸ்ல. அது அப்படியல்ல அந்த ஹதீஸ். யாராவது ஒரு ஆள் உங்களை புகழ்ந்தா நீங்க மண்ணள்ளி போடுங்க. அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு, பாய் நீங்க செஞ்சீங்க, பாய் மாஷாஅல்லாஹ் சூப்பரா செஞ்சீங்க, அல்லது நல்லா செஞ்சீங்க, செஞ்சதுக்கு நல்ல திருப்தியா இருக்கு, நான் உங்களை புகழ்றேன். இதுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க, இன்னும் இதை செய்யணும்னு உங்களுக்கு ஆர்வம் வரும். நான் செஞ்சது சுன்னா, உங்களுக்கு மத்தியில் ஒரு ஆர்வத்தை அது உண்டாக்குது. இது ஒரு அழகிய சுன்னா. அதோட கூட நீங்க அது கொஞ்சம் அப்படிதான் நல்ல வேணேன், கொஞ்சம் அப்படின்னு நல்ல வேணேன். அவரை செய்யறது இல்லை, செய்ய விடுறதும் இல்லை, அது குடும்பத்துல அப்படிதான். அப்போ வந்து புகழ்றது பாராட்டுறது. இந்த ஹரிசி சொல்றாங்க, யாராவது புகழ்ந்தா மண்ணாளி போடுங்க, யாராவது உங்களை புகழ்ந்தா அதாவது அவங்களோட முகத்துல வச்சு வருது, அப்ப அவங்களோட முகத்துல மண்ணாளி போடுங்கன்னு வருது ஹரிஸ். இது என்ன ரசூல் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அதை விட வேற என்ன புகழ்ச்சி வேணும்? அபூபக்கர் சொர்க்கவாதி. உலகத்திலே உங்களை பார்த்து சொர்க்கவாதின்னு ரசூல் சொன்னாங்கன்னா அதை விட வேற என்ன புகழ்ச்சி, அதை விட வேற என்ன புகழ்ச்சி வேணும்? அபூபக்கர் ஜன்னா, உமர் ஜன்னா, உஸ்மான் கண்ணுக்கு முன்னுக்கு தான் சொன்னாங்க. சஹாபாக்கள் ஒரு புகழ்ந்தாங்களே. அந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த புகழ, அதாவது புகழ்ந்த ஏதாவது கிடைக்கும் அல்லது புகழ்றதுனால உலக லாபத்தை எதிர்பார்த்து அல்லது இல்லாத சொல்லி போடுறது, அதாவது இல்லாத பொருளாதாரத்தை சொல்லி குறிப்பாக இதை நம்ம பார்க்கிறோம். முந்தைய காலத்து அரசர்களை பொறுத்தவரை அவங்க கவிதைகள் வந்து போடுவாங்க, இல்லாத பொருளாதார விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு காசு கிடைக்கும், பைசா கிடைக்கும். அது மாதிரி வந்து இல்லாத பொருளாதாரத்துல சொல்லி சும்மா போடுறது இருக்குது, வஞ்சக புகழ்ச்சி இன்னும் இருக்குது. வணங்கா ஏதாவது ஒண்ணு, ஆனா உள்ளத்துல வந்து பச்சை சைத்தானினார், ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு போடுறது.
இப்படி செய்யறது ஒன்று இருக்குது. அடுத்தது இயல்பா ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளணும். உண்மையை சொல்லி நான் உங்களை போடுற பாராட்டுறேன்னா அது சுன்னா. ஏதாவது நீங்க ஒன்று செஞ்சிட்டீங்க, ஜஸாக்கல்லாஹ் கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நட்கூலியை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நட்கூலியை துவா செய்யுங்க, புகழுங்க. இது குடும்ப உறவு வாழணும். எப்பயாவது நம்ம ஒரு மனைவி நமக்கு சமைச்சாரா அல்லது உமா அப்பா சமைச்சாங்க, யாரெல்லாம் என் தாய்க்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, நல்ல சமையலை செஞ்சு வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் என் மனைவிக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, நல்ல சமையல் செஞ்சு வந்திருக்கிறாங்க, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நேரத்துல பறக்க செய்யணும், எப்பயாவது துவா செஞ்சு பாராட்டி போந்திருக்கிறவங்க பாக்குறோமா? அறிவு இல்ல மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. அது அந்த அதுல உப்புல அந்த கறியில நம்மளோட வாழ்க்கையே இப்படிதான் ஓடுது. ரசூல எந்த உணவையும் குறை சொல்லவில்லை. பிடிக்க சாப்பிடுவாங்க, இடம் போயிடுவாங்க. அதுக்காக வேண்டி நாங்க மாஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி ஆக்கும் அப்படின்ட்டு அல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும். அப்ப நம்ம அதிகமா புகழணும். அது உமா போயோ குடும்பத்துல எல்லாருமே நாம சொல்றது இப்ப கணவன் மனைவி மட்டுமல்ல, குடும்பத்துல எல்லா விஷயங்களுமே. இந்த கல்யாணத்துக்கு 5வது தான் என்னைக்கு சொல்லி, முதலாவது சொல்ல இல்ல. ஏதாவது ஒரு பிள்ளைய பிடி போட்டு தான் கல்யாணத்தை குழப்பி விட போறது. இந்த கல்யாணத்துல இது கொஞ்சம் அவங்களோட இந்த மாப்பிள்ளைய அதுல மாப்பிள்ளைய வாப்பாட பெரியப்பாட சின்னப்பாட மூட்டப்பா என்னமோ அவரு கொஞ்சம் இந்த அப்படியாம இப்படியாமே என்று சம்மதம் இல்லாம அப்ப பாராட்டணும், புகழணும். குடும்பத்து மத்தியில அதுக்காக வேண்டிய சும்மா இல்லாத போலத்தையும் சொல்லி போடுற இல்ல. அவன் பெரிய குடியார் நாய்ப்பான், அசல நீங்க நல்ல சூப்பர் நல்ல பணம் தங்கமான பணம் அப்படி சொல்லல. அவன் நினைச்சிட்டு பாரு, அது நல்ல வழக்கம் உண்டு. அப்படி மாற்ற நாங்க என்ன புரிஞ்சுக்கணும், குறிப்பாக நம்ம எங்களோட பிள்ளைகள் இருந்து ஆரம்பிக்கணும், எங்களோட மனைவி மக்கள் இருந்தாலும், எங்களோட உமா அப்பா இருந்து ஆரம்பிக்கணும், எங்களோட குடும்ப உறவுல ஆரம்பிக்கணும். இதுக்குள்ளே நம்ம உலகத்துக்கு எல்லாரையும் பாராட்டணும் போடுறோம். கடைசியில என்ன நடக்குது? கடைசியில குடும்பத்துக்குள்ள நம்ம பாராட்டுறது புகழ்றது எல்லாத்தையும் கூட குறைகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்யணும்? இது ஒரு விரிவான ஒரு பகுதி, இது சுருக்கமான முடிச்சார். இரண்டாவதாக நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம எப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும் தெரியுமா? நீங்க இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா நான் சொல்றேன், நிச்சயமாக எந்த கவலை எந்த பிரச்சனையும் வராது. என்ன தெரியுமா? எல்லா கவலைகளுக்கும் எல்லா பிரச்சனைகள் பொதுவாக குடும்பத்தோட சம்பந்தப்படுறது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில கவலை வரக்கூடாது யாரா நினைச்சா இதை செயல்படுத்துங்க. இந்த 7வது அம்சத்தை என்னடா, இது வேற வேற குடும்ப உறவுகளுடைய விஷயத்துல சம்பந்தப்படும், பொதுவாக தனிப்பட்ட விஷயத்துல சம்பந்தம். என்னடா, யார்கிட்டையும் நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது, அல்லது எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க கூடாது. நான் எதையாவது எதிர்பார்த்து கிடைக்காதுதான் பிரச்சனை. நம்ம சொல்றது, இப்ப நான் வாரேன் உங்களை சந்திக்கிறதுக்கு, ஒரு எதிர்பார்ப்போட வாரேன், அது கிடைக்கலன்னா கவலை. நான் மனைவிக்கு எதிர்பார்க்க கிடைக்கல கவலை. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அது இயல்பான எதிர்பார்ப்பு. எனக்கு என் பிள்ளை இதை செய்யணும், இல்ல மனைவி செய்யணும், அம்மா அப்பா இதை செய்யணும் எதிர்பார்ப்பு வேற. இன்னொன்று நம்ம வீணாக எதிர்பார்க்கிறது, எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி வச்சு எதிர்பார்க்கிறது. எதையுமே நம்ம எதிர்பார்த்து இருந்தா நடந்தா ஓகே, நடக்காட்டி பிரச்சனை இல்லை. எதையுமே அப்படி யோசிச்சு பாருங்க, இவங்க இதை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கணும், செய்யாட்டி பிரச்சனை. நான் உதாரணம் ஒரு வீட்டுக்கு போறேன், அவங்க எல்லாம் என்ன எழுப்பி 2 வரவேற்கணும், கண்ணியப்படுத்தணும், நான் எதிர்பார்த்துட்டு போறேன், அது நடக்கலாம் பிரச்சனை. நான் சும்மா போறேன், என்ன நடந்தாலும் பிரச்சனை, நான் உட்காந்து பேசிட்டு சிரிச்சு சந்தோஷமா வந்துடும். அது அப்படின்னு மனசு குறையும். அப்ப எனவே எதிர்பார்ப்பு இல்லை என்றால் மனக்கவலை இல்லை. எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது கிடைக்காட்டிதான் பிரச்சனை. நான் தான் அதை எதிர்பார்க்கவில்லை, அப்ப எனக்கு நடந்தா என்ன நடக்காட்டி என்ன? அப்ப என்னது நம்ம என்ன செய்யறது? உம்மாட்டை எதிர்பார்க்க, வாப்பாட்டை எதிர்பார்க்க, மனைவி எல்லாத்தையும் எல்லை கடந்து எதிர்பார்க்கிற நேரம் தான் அது நடக்காத பட்சத்துல அது பூதாகாரமாக மாறி பிரச்சனையா மாறுது. சின்னத்துல இருந்தே டார்கெட் பண்ணுவாங்க. என்னுடைய மகளுக்கு என்ற லாத்தாட மகன் சின்னதுல இருந்தே டார்கெட், அதை சொல்ல மாட்டாங்க, அதான் டார்கெட்டா இருக்கும். கடைசியில அவங்க வேற ஒரு கல்யாணம் பேசணும்னே பிரச்சனை வந்துடும். பகமா இல்லையா உணவுல கூட போய் அப்ப சின்னத்துல அது மனசுல அப்படி டார்கெட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குடும்பத்துக்குள்ளே பெரிய ஒரு பூகம்பமே வந்துடும். இங்க சின்னம்மா அந்த சைட்டோட ஒரு 4 குடும்பம், மாமா பெரியப்பா அவங்களோட ஒரு அங்க ஒரு 10 குடும்பம், 3 டீமா பிரிஞ்சு 3 மத்தியில பெரிய பிரச்சனை. இவங்க இவங்களோட பேசல, அவங்க அவங்களோட பேசல, இவங்களோட பேசல, அவங்க இவங்களோட பேசல, பெரிய பிரச்சனை. அப்ப இதெல்லாமே எதிர்பார்ப்பு தான். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு பிடிக்குதா, ஒண்ணு தேவையா தெளிவா சொல்லுங்க, கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலையா விட்டுருப்போம். இப்படிதான் இருக்கணும். 8வது இந்த குத்தி காட்டுறது.
அதை விட பழைய விஷயங்களை குத்தி குத்தி காட்டுறது. இதை விட்டா குடும்பத்துல சந்தோஷம் பாய். குத்தி காட்டுறது இதானே. இந்த நல்ல மனைவி வந்து 10 வருஷம் கூட அன்பா இருப்பான், நல்லா எல்லாம் செஞ்சு தருவா. அது மாதிரி எல்லாமே எப்படி பார்க்கணும். ஒரு 10 வருஷம் கணவன் நல்லா செஞ்சு தருவாரு எல்லா விஷயத்தையும். பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருந்தா உன்னோட வாப்ப எப்படிப்பட்டாலும் தெரியுமா, ஆனா இவையோட தங்கமான பிள்ளை, இவர் மாப்பிள்ளையோட தங்கமான ஆள், இவரு உண்ட வாப்ப எப்படி தெரியுமா, உண்ட அம்மா என்ன தெரியுமா. குடும்ப பரம்பரையில குத்தி காட்டுறது ஜாங்கிலிய பழக்கம். இது ஜாங்கிலிய காஃபிகளோட பழக்கம். உங்க சொல்றது உங்களோட அம்மாவோட அம்மா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவங்க எல்லாம் ஒரு ஜாதி குடும்பம், உங்களோட பெரிய பிரச்சனை. அது மாதிரி வந்து இவந்து கல்யாண காலங்கள் திரும்பி ஒரு நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டிருப்பாங்க. படிக்கிற காலத்துல ஏதோ யாரையோ லவ் பண்ணிப்பாங்க. அப்ப அதை குத்தி காட்டுறது. அது சரின்னு சொல்ல வரல, அதுல பாவம் சொல்ல வர்றது இந்த கன்செப்ட்ல. அது மாதிரி வந்து சாச்சா சாட்சி அவங்களோட பிசினஸ் என்ன தெரியுமா, இவங்க 7 மாணவர்கள் திருத்தத்துக்கு முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்க தவறான முறையில் போயிட்டே இருப்பாங்க, இவங்க திருத்தத்துக்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. உள்ளத்துல குத்தி காட்டுறது, குத்தி காட்ட மனசு உடையும். நேர் வழி காட்டுறது என்பது குத்தி காட்டுறது அல்ல. ரசூலுல்லாஹி யாருமே குத்தி காட்டவில்லை. நம்ம சொல்றது அந்த ஏதாவது ஒரு போயிட்டு இருக்கும், அதை சொன்ன அவங்க உடனே உழுந்துருவாங்க. எவ்வளவு பெரிய ஆளுங்க உழுந்துருவாங்க. அப்படி ஒரு போயிட்ட கட் பண்ணி சேகரிச்சு வச்சு கொள்றது. அந்த கெட்ட சைத்தானிய பழக்கம் நிறைய பேர் இருக்கு, நிறைய பேர் அப்படியே தோண்டி துருவி ஒரு பக்கெட்ல வச்சு கொள்றது, தேவைப்படணும் தூக்கி போறது. அது தவா காலத்துல இருந்து அதெல்லாம் செய்தா பச்சை செய்தான்கள். தவா காலத்துல இருந்து குடும்பம் எல்லாத்தையுமே ஒரு ஏதாவது குறைய பிடிச்சு வச்சுக்கிட்டு சந்தர்ப்பமும் தூக்கி போறது. அப்ப அந்த ஊத்த குப்பை அவங்களோட இருக்குது. அந்த ஊத்த குப்பை அழுக்கு இருக்கிற ஒரு அந்த உள்ளமை சுத்தமாகுமா? சுத்தமாகுது. எங்கேயாவது ஒரு குறைய குத்தி காட்டுறது வச்சுக்கிட்டு எப்பயாவது ஒரு சந்தர்ப்பமும் குத்தி காட்டுறது. நல்ல கல்யாணம் சந்தோஷமா கல்யாணம் நடந்துகிட்டையும் உங்களோட மாமா இப்படி இவன்ட்ட சீரன் எடுத்தாரு, அப்படி இப்படி பழைய விஷயத்தை கிண்டி விட்டு அவர் தவா செஞ்சுப்பாரு, பழைய விஷயம் கிண்டி விடுறது. அப்ப இந்த மாதிரி குத்தி காட்டுறதுனால அது மாதிரி கண் சாடை காட்டுறது, கணவன் மனைவி குத்தி காட்டுறது, மனைவி கணவனை குத்தி காட்டுறது, பழைய விஷயங்களை குத்தி காட்டி அப்படியே அவளுக்கு மத்தியில குடும்ப உறவு எப்படி செய்யும், நாசமா போய். அப்ப இந்த விஷயத்தை நம்ம உடனும் இதெல்லாம் விரிவான பகுதியில் சுருக்கமா பாரு. 9வது அதிகமாக அன்பு வாழ்வதற்கான வழிமுறை. அடுத்த 2 விஷயம் சொல்றேன். 9, 10 வந்து இவ்வளவு விஷயம் குடும்ப வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏனைய காலங்களில் குடும்ப வாழ்க்கையில் செய்யும். உறவுகள் சரியா, உறவுகளை பலப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 2 விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதிகமாக கொடுக்கணும், செலவு செய்யணும், நன்கொடைகளை வணங்கணும். குடும்ப உறவுகளுக்கு தேடி தேடி போய் நம்ம கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறா, என் அம்மா கொடுப்போம், என் வாப்பா கொடுப்போம், என் சாட்சி கொடுப்போம், என் சின்னம்மா கொடுப்போம், என் பெரியம்மா கொடுப்போம், என் அத்தை தெரிஞ்சவங்களுக்கு தேடி தேடி நம்ம குடும்ப உறவுகளுக்கு ஹதியாக்களை நன்கொடைகளை கொடுக்கணும். அவங்களோட தேவைகளை கேட்கணும். பேச்சு எனக்கு தேவையில்லாமா, உங்களோட மகன் நீங்க படிக்கிறாரு, இவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கொடுக்குறது. யோசிக்கணும், நான் பூசி மேல உட்காந்து ஹசாசா. இவங்க வெற்றியாளர்கள். தனக்கு இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்ன மாமி எடுத்துக்கணும், என்ன சின்னமா எடுத்துக்கணும், என்னோட தாயோட கூட பிறந்தவங்க அவங்க எடுத்துக்கட்டும். தேவைகளுக்கு அதாவது எங்களோட தேவைகளை கூட அடக்கி வச்சுட்டு அவங்க ஹெல்ப் பண்றது, உதவி செய்யறது. இப்போ தானாக அனுபவம். கணவன் சொல்றாரு என்கிட்ட இப்ப இல்ல, ஆனா நீ கேட்டுட்டு உனக்கு வாங்கி தரமா. மனைவி சொல்ற இல்ல, நீங்க உங்கள்கிட்டயே ஒண்ணும் இல்ல, தேவையில்லை, இப்ப எனக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் விட்டு கொடுக்குவாங்க. அதே நேரம் வந்து நம்ம கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், உறவினர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கற மூலமாக குடும்ப உறவுல நெருக்கம் ஏற்படும். இப்ப எல்லாருமே ஒருத்தரை மட்டும் குடும்பத்துல நேசிப்பாங்க அதிகமா. ஏன்? அவர் நல்லா கொடுக்குறாரு, பகமே இல்லையா, அவரோட எல்லாரும் நல்ல இறக்கமாயிருக்கிறாங்க, அன்பாயிருக்கிறாங்க. அடுத்த சில ஆட்களுக்கு அது போறாங்க, அது அவங்க இருக்க கூடாது. ஆனா அவர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, எல்லோருடைய அன்பா இருப்பாரு, அவரை எல்லாரும் நேசிப்பாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. ஏன் காரணம் வேண்டாம், அவர் எல்லாருடைய நல்லா இருக்கிறாரு, கொடுக்குறாரு, சந்தோஷமா இருக்கிறார் என்பது. அப்ப இது அன்பை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். 10வதாக எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா பார்க்கணும். எல்லாத்தையுமே எதிர்மறையா நெகட்டிவா பார்க்க கூடாது. பாசிட்டிவான பார்வை இருக்கணும். எல்லாத்தையுமே எடுப்புல எல்லாம் சந்தேகமும் கோணலான பார்வை. இதுக்கு தானே இவ வந்திப்பாங்க, நல்ல ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பாங்க, வீட்டுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து நல்ல சந்தோஷமா வழி அனுப்புறதுக்கு பதிலா வந்தது நோக்கம் சரியில்லை. என்ன அப்ப எல்லாத்தையும் எதிர்மறையா பார்க்கறது இது ஒரு வகையான நோய். அப்ப நல்ல முறையில பார்க்கணும், எதை தவறு செஞ்சாலும் மன்னிக்கணும், அதை நேர்மறையா பார்க்கணும், பிள்ளைகள் குற்றம் குறைகளை மன்னிக்கணும். அப்ப அந்த பார்வையை சரியாயிக்கணும். எதை பார்த்தாலும் நீங்க எனக்கு அநியாயம் செய்யுங்கப்பா, பிரச்சனை இல்லை, நான் அதை நல்லா தான் பார்ப்பேன். சரி, நீங்க எனக்கு தர தேவையில்லை, நீங்க தந்தா அது பிரச்சனை இல்லை, தராட்டி பிரச்சனை, நான் நேரத்தை பார்ப்பேன். ஏன்னா உங்கள்கிட்ட இல்லை, நீங்க தரையில தந்தீங்க, உங்கள்கிட்ட இருந்து தந்தீங்க, எனக்கு ஏசு நீங்க கோவத்துல இருந்தீங்கன்னா மன்னிச்சுட்டு எல்லாத்தையும் நேர்மையா பாருங்க, ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. சார் இப்ப ஒரு சில பிரச்சனை வந்துடுது, நமக்கு தெரியும் இது யாருமே வேணும்னு செய்யறது இல்லை,
நீங்க செய்யல அப்படி அப்படி திட்டுவாரு. உண்மையிலே வந்து அந்த சந்தர்ப்பத்துல நடந்திருக்கும், அது நியாயமான காரணத்துக்கு நடந்திருக்கும். நம்ம அப்படி சொல்றதால மனசுக்கு மத்தியில பிரச்சனை உண்டாமே தவிர அதை நேரம் பார்த்துட்டு போங்க. நமக்கு ஈகோ வச்சுக்கொண்டு நமக்கு மத்தியில வந்து நான் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு எண்ணத்துல எல்லாத்தையும் சரியானதெல்லாம் பிள்ளையா பார்த்து ஒரு நிலையை வந்தா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்க ஒரு ஏற்றுவாங்க, 2 நாள் 3 நாள் அதுக்கு கவலைப்படாம விட்டுருவாங்க. ஆனா நமக்கு என்ன செய்யும், அது பாதிப்பாக ஆகும். நாளடைவுல அந்த ஹன்னாஸ் அல்லது யோசிச்சு மனித மனங்களுக்கு மத்தியில் அந்த வசுவாசம் உண்டாக்குறது அது அப்படியே மாறி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது எங்க போனாலும் இவங்க என்ன பத்தி தான் பேசுறாங்க, குடும்பம் அங்க போனா அவங்க எதையோ பேசிப்பாங்க, இவர் போனா அது அடுத்தவனை பார்த்து 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 பழகிட்டுது, அடுத்தவனை பார்த்து அந்த பார்வை பார்த்து பழகிட்டுது. குறைய மறக்க தெரியாது, விட்டு கொடுக்க தெரியாது, நேரா பாசிட்டிவா பார்க்க தெரியாது. இப்ப என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பழகி அவர் போற இடத்துல எல்லாம் என்ன பத்தி தான் பேசுறாங்க, உங்களை 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, இவங்க என்ன பத்தி தான் பேசுறாங்க. அப்ப எனக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே நாம் எல்லாத்தையும் நேராக பார்க்கணும். சரி, இந்த பார்வையில நல்லதை பார்க்கணும். சரி, இந்த கட்டத்துல இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, ஏதோ தேவை இருக்கும். நம்ம மனைவிக்கு ஒரு 5 கோல் எடுக்கும், அவன் இங்க பாத்ரூம்ல எங்க போயிருப்பா நமக்கு தெரியாது, அவன் எங்கேயோ நம்ம எங்கேயோ. இப்போ 5 கோல் எடுக்க கோல் எடுக்கலையே எரும மாடு அப்படி நம்ம திட்டுறோம். ஆனா டொய்லெட் போயிருப்போம், பாத்ரூம்ல இருப்போம், நியாயமான காரணம். அதுக்காக ஒரு 5 நாள் பேசாம இருக்கிறது பாக்குறோமே இல்லையா? நிறைய பேருக்கு அந்த மூணு, அதாவது அவங்க யோசிக்கிறே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனுஷனால எந்த கட்டத்துல இருக்க, எந்த நிலையில இருக்கிறான், அது நம்ம பார்க்கல, எல்லாத்தையும் எதிர்மறையா பார்க்குது. அப்படி பார்த்தா பிரச்சனை கூடுமே தவிர குறையாது. எனவே இந்த 10 அம்சங்களையும் இந்த கட்டத்தில் மட்டுமல்ல எல்லா கட்டங்களிலும் நாம் என்ன செய்யணும், கடைபிடித்தால் குடும்ப உறவு பிரச்சனைகள் குறையும், அன்பு அதிகரிக்கும், குடும்ப சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதன் மூலமாக அடுத்த பல விஷயங்கள் இருக்குது. உணவு சமைத்து கொடுக்கிறது, அவங்களை அறிக்கைக்கு சந்திக்கிறது, பிள்ளைகளுக்கு நசீகத் செய்யறது, குடும்ப உறவுகள் ஒன்றா சேர்ந்து நல்ல விஷயங்கள் ஈடுபடுறது, குர்ஆனை படித்து கொடுக்கிறது, ஹதீஸை படித்து கொடுக்கிறது, அந்த ஹல்காக்கள் உருவாக்குறது, இப்படி பல விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள். அதை அந்த டெவலப் பண்றதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நான் குடும்பத்தின் மத்தியில், குறிப்பாக கணவன் மனைவி, உமா அப்பா, என் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில நம்ம இந்த விஷயங்களை கடைபிடிப்போம். எங்களோட குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கும்போது எங்களோட மன சந்தோஷமா இருந்தா எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா நம்ம இபாதத் செய்யறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கிடுவானாக, தந்தருவானாக. எப்படி நாங்கள் இதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவித்தல் உண்டு நமக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அல் குர்ஆன் கூறும் நற்பண்புகள் என்ற தொடர் வகுப்பு நாங்கள் செய்வோம். அப்ப அந்த வகுப்பு வந்து 10 வகுப்பு இருக்கு. 10 வகுப்புல 50 பண்புகள், அல் குர்ஆன் சொல்லக்கூடிய 50 பண்புகளை படித்து வரோம். அதுல முதலாவது வகுப்பு முடிஞ்சிட்டது. 2வது வகுப்பு நாளைக்கு நடக்கும். அது ஜூம் ஆப் மூலமாக நடக்கும். அதே நேரம் ஃபேஸ்புக்ல லைவா போகும். ஜூமுக்குள்ள வாரது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த வகுப்பு அடிப்படையில் படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பமாக அமையும். அப்ப அந்த ஜூம்ட ஐடி பாஸ்வேர்டு, அதனுடைய ஐடி பாஸ்வேர்டை வந்து அல்மனார் தமிழ், அந்த இப்ப நாங்க செஞ்ச பயான் செஞ்ச இந்த வீடியோ கிளிப்பு கீழே நாங்க கமெண்ட்ல போடுவோம், அதனுடைய லிங்க போடுவோம். இன்ஷா அல்லாஹ் தேவையான சகோதரர்கள் அந்த லிங்க்ல வந்து என்ன செய்யலாம், நாளை காலையில இணைஞ்சு கொள்ளலாம். ஐக்கிய அரபு அமீரக நேரப்படி 8 மணி, இலங்கை இந்தியா நேரம் வந்து 9:30 10. அப்ப முக்கியமான ஒரு தலைப்பு அல் குர்ஆன் கூறக்கூடிய நற்பண்புகள் என்பது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. பல சகோதரர்கள் படிச்சு வராங்க. குர்ஆன் சொல்ற நற்பண்புகள் நம்ம கட்டாயமா படிக்கணும். அதுல இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. அதே போன்று சனிக்கிழமை 9 மணி, நம்ம இன்றைக்கு ஆரம்பிச்ச 9 மணிலிருந்து 10 மணி ஐக்கிய அரபு அமீரக நேரம், இலங்கை இந்தியா நேரம் வந்து 10:30 11:30 வரைக்கும். அந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹ் சூரா யாசீனுடைய தஃப்சீர் நாங்க செஞ்சுட்டு போறோம். தஃப்சீர் தபரி, இப்னு கஸீர், தஃப்சீர் குர்துபி, இந்த 3 மிக முக்கியமான தஃப்சீரை வச்சு தஃப்சீர் சூரா யாசீன் படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுல 3 வகுப்பு 3 வகுப்பு முடிவடைந்திருக்கிறது. 4வது வகுப்பு கிட்டத்தட்ட 10 வகுப்புகள் அதுல நடைபெறும். 4வது வகுப்பு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை 9 மணிக்கு, அதாவது ஐக்கிய அரபு UAE நேரப்படி 9 மணிக்கு இரவு நடைபெறும். எனவே அனைத்து சகோதரர்களும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. இப்ப உள்ள சூழ்நிலையில இன்ஷா அல்லாஹ் இத இல்முக்காக வேண்டி இந்த நேரங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. சனி நம்ம சனி செய்யும்போது செவ்வாய், சனி செவ்வாய், சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடக்கும். சூரா யாசீன் தஃப்சீர் வந்து சனியும் செவ்வாய்க்கிழமையும் நடக்கும். இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். அது 10 வகுப்பு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அதை படிக்கலாம். புதுசாக நினைக்கக்கூடிய சோழன் வந்து என்ன செய்யலாம், நினைஞ்சு கொள்ளலாம். ஜஸாக்குல்லாஹ் கைரன். அல்லாஹ் தஆலா அப்படியா
இன்றைக்கு கொஞ்சம் நேரம் போன காரணம் என்றால் சின்ன அந்த டெக்னிக்கல் பிரச்சனை, அதாவது அந்த நெட்வொர்க் வந்து பிரச்சனைனால தான் கொஞ்சம் நேரம் ஆகிடுது. சொன்னா சில நேரங்களில் வந்து அது எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். சில நேரங்களில் தெளிவா போய் தெரியும், சில நேரங்களில் முன்ன பின்ன ஆகும். நேரடியாக செய்யற மாதிரி இல்லை. சில நேரங்களில் வந்து நெட்வொர்க் பிரச்சனைகள் இருக்குது, முன்ன பின்ன நெட் கிடைக்கும், சில பொழுது அந்த கட்டாவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால வந்து முன்ன பின்ன ஆகி வச்சு இன்றைய சூழ்நிலை அதுதான் புரிந்து வரணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரத்துக்கு ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கான முயற்சியை ஈடுபடுவோம். பொறுமையாக கேட்டதுக்கு படிச்சதுக்கு அல்லாஹ் தஆலா இருந்த கூலி நம்ம எல்லோருக்கும் தந்துருவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.